நதியை எங்க மேல ஊற்று, ஜீவ நதியை எங்க மேல ஊற்று. ரக்கமான கபதட ரியா அல்மா ரக்கமான சபதட ஜீவ நதியை எங்க மேல ஊற்றி ஆண்டவரே, ஜீவ நதியை எங்க மேல ஊற்றி ஆண்டவரே, எங்களை செழுமையும் பசுமையாய் வாழ வைங்க, எங்களை செழுமையும் பசுமையுமாய் வாழ வைங்க, எங்களை செழுமையும் பசுமையுமாய் வாழ வைங்க, எங்களை செழுமையும் பசுமையுமா, எங்களை செழுமையும் பசுமையுமா, எங்களை செழுமையும் பசுமையுமா. தேவனே 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 தேவனே, இந்த மாதம் முழுவதும் வறட்சி இல்லாம ஆண்டவரே, கஷ்டம் இல்லாம வேதனை இல்லாம ஒரு செழுமையாய் வாழ, பசுமையாய் வாழ, சுகத்தோடு வாழ, ஆரோக்கியமா வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, நிம்மதியா வாழ, ஆசீர்வாதமாய் வாழ. கர்த்தருடைய ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி எங்க மேல பொழி தருளுவீராக, எங்க மேல பொழி தருளுவீராக, எங்க மேல பொழி தருளுவீராக, எங்க மேல பொழி தருளுவீராக. ரகமானா ரிபாதாடா ராபா அல்மாரா கபா அல்மாரா பாஷாகதா ரிபாதாடா ரகா அல்மாரா பாபா ரிமாலா ரபானா அல்மாரா கபாதா ரிபாலா மன சபதோ ரகபோதுடியாந்தரா ரிபாலா மன சபதடா ரிபாலா மன கதடா ரிபாதடா ரிபாலா போ அல்மாரா கமன சபா. நமாத முழுவதும் செழுமையாய் வாழ, பசுமையாய் வாழ, கொடுமையாய் வாழ, ஆரோக்கியமா வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, சமாதானமா வாழ, நிம்மதியாய் வாழ. ஏ மாலாரா ஏ பாதாடா ராகா ரிபாதாடா ராகா ரிமானா ராபாதா ரிபாதாடா ராபாபா அல்மாரா கபாதுடா ரிபாலா ராபாதுடா கராபோ Nimanara mana saka almaraka mana kabadara libanara mana kabadara almaraka mana kabadara ribadara nimanara mana kabadara libanara mana sabadara yakka almaraka mana kabadara nimanara mana kabadara ribadara almaraka mana kabadara இயேசுவின் நாமத்தில் செழுமையும் பசுமையுமாய் வாழ, செழுமையும் பசுமையுமாய் வாழ, செழுமையாய் வாழ, பசுமையாய் வாழ, ஆரோக்கியமா வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, சுகத்தோடு வாழ. தேவனே 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 தேவனே, நம் முதல் நாளிலேயே ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஜீவன் நதி, ஒரு ஜீவன் நதி, ஒரு ஜீவன் நதி. நீ பாபா ஏ பாதாடா ராகா அல்மா ராகாபா நீ மாலா ராபாதாடா அல்மா ராகா சாபாதா நீ மாலா ராபாதா நீ பாகாதாடா ராகாபா. ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி. ஓ ஒருவர் மேல் பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக. Sabadada rakaman alma rakamana kabadada libalara mana kabadada alma rakamana kamanata dianda libalara mana kabadudiaka rikamana sabadada radada alma rakamana kamanata dada. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி எங்கள் மேல பாய்வதாக ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி எங்களை பாய்ந்து வரட்டும், எங்க மேல பாய்ந்து வரட்டும், எங்க மேல பாய்ந்து வரட்டும். இந்த மாதம் முழுவதும் சுகத்தோடு வாழ, செழுமையாய் வாழ, பசுமையாய் வாழ, ஆரோக்கியமா வாழ, ஆசீர்வாதமாய் வாழ. ரீ பாபா ஏ பாதாடா அல்மா ராகபா ரீ பாலா ராபாதாடா அல்மா ராகமாடா ரீ மாடா ராபாதாடா ரீ பாதாடா ராபா அல்மா ராபாபா ஷாதாடா ரீ பாதாடா ராகா. இயேசுவின் நாமத்தில் புதிதா பள்ளி படிப்ப துவங்க போற அத்தனை பிள்ளைகளுக்கு மேல புதிதாய் பள்ளி படிப்ப துவங்க போற அத்தனை பிள்ளைகளுக்கு மேல ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக. ரிபலர மன கபதட அல்மரக்க மன கபதட அல்மரக்க மன சபதட ரிபலர மன கப. ஒரு ஆசீர்வாத நதி புதிதாக பள்ளி படிப்ப துவங்க போற, புதுசா பள்ளி படிப்ப துவங்க போற அத்தனை பிள்ளைகளுக்கு மேல ஒரு ஆசீர்வாத நதி, ஒரு ஆசீர்வாத நதி. செழுமையாய் வாழ, பசுமையாய் வாழ, ஆரோக்கியமா வாழ, ஆசீர்வாதமாய் வாழ அத்தனை பிள்ளைகளுக்கு மேல ஒரு ஜீவன் நதி, ஒரு ஜீவன் நதி, ஒரு ஜீவன் நதி, ஒரு ஜீவன் நதி, ஒரு ஜீவன் நதி. ஓ ஒருவர் மேல பாய் வரும், ஓ ஒருவர் பாய்ந்து வருவதாக. ஆண்டவரே என் கற்பாரை அவரிடம் அநீதியே இல்லை, ஆண்டவரே என் கற்பாரை அவரிடம் அநீதியே இல்லை என்று முழக்கம் செய்திடுவே, செழுமையும் பசுமையுமாய் வளரு என்று முழக்கம் வாயில திறந்து செழுமையும் பசுமையுமாய் வளரு. ஆண்டவரே என் கற்பாரையே, ஓ ஆண்டவரே என் சொல்லுங்க, ஓ ஆண்டவரே என் கற்பாரையே, ஓ
செழுமையும் பசுமையும் வாயில திறந்த அப்படியே சொல்லு செய்திடுவேன் செழுமையும் பசு உன் வார்த்தையை கத்த கணம் பண்றா உன் வார்த்தையை கத்த கணம் பண்றா உன் வார்த்தையை கத்த கணம் பண்றா உன்னை செழுமையா வாழ வைக்க உன்னை கொழுமையாய் வாழ வைக்க உன்னை ஆஸ்வாதமா வாழ வைக்க உன்னை ஆரோக்கியமா வாழ வைக்க உன்னை மகிழ்ச்சியா வாழ வைக்க உன்னை நிம்மதியா வாழ வைக்க உன் வாயின் வார்த்தைகளை கொண்டு உன் வாயின் வார்த்தையை கொண்டு உன் வாயின் வார்த்தையை கொண்டு கர்த்தரை ஆஸ்வதிக்க விரும்புறா உன்னை ஆஸ்வதிக்க விரும்புறா உன் குடும்பத்தை ஆஸ்வதிக்க விரும்புறா உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புறா உன் வாயின் வார்த்தைகளை கொண்டு உன் வாயின் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் குடும்பத்தை ஆஸ்வதிக்க விரும்புறா உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புறா உன் ஜனத்தை ஆஸ்வதிக்க விரும்புறா நீ வளரமடா ஆண்டவரே என் கற்பாரை அவரிடம் அநீதியே இல்லை ஆண்டவரே என் கற்பாரை சொல்லுங்க அநீதியே இல்லை ஆண்டவரே ஓ அநீதியே இல்லை ஆண்டவரே என் கற்பாரை என்றே முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே பசுமையுமாய் வளர்வே என்று செய்திடுவே செழுமையும் பசுமையும் வளர்வே என்று முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே ஆண்டவரே என் கற்பாரை அவரிடம் அநீதியே இல்லை ஆண்டவரே என் கற்பாரை சொல்லுங்க அநீதியே பின்னாடி வாயை திறந்து அவரே என் கற்பாரை அநீதியே இல்லை ஆண்டவரே ஓ அவரிடம் அநீதியே இல்லை ஆண்டவர் என் கற்பாரை அநீதியே இல்லை என்று முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையும் ஓ என்று முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே என்று முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் எல்லாரும் வாயை தந்த சொல்ல நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் நீதிமான் ஓ இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் நீதிமானா ஓ ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் ஆண்டவரே என் கற்பாரை ஆண்டவரே என் கற்பாரை என்றே முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே செழுமையும் பசுமையுமாய் வளர்வே நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் நீதிமான் நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் ராஜாவின் ஆட்சி வருகையிலே சொல்லுங்க வருகையிலே ஆகாய மண்டலத்தின் மீனா முடிவிலகான் ஒளி வீசுவே ஆகாய மண்டலத்தின் மீனா முடிவிலகான் ஒளி வீசுவே நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் நீதிமான் நீதிமான்
கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதி இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ரத்தத்தால கழுவப்படட்டும். ரத்தத்தால கழுவப்படட்டும். மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். ஒரு ஆஸ்வாதிக்கப்பட சுத்திகரிப்பு வரட்டும். ரக்கமான கபா தட ரக அல்மா ரக்கமான சபா தட ரிபா தட அல்மா ரக்கமான சபா தட ரிபா லட மன ரத்தத்தால கழுவி, ரத்தத்தால கழுவி, ரத்தத்தால கழுவி. ஓ வருவரே, ஓ வருவர் கத்த சுத்திகரித்து ரத்தத்தால கழுவி நீதிமான்களாய் மாற்று. நீதிமான்களாய் மாற்று. நீதிமான்களாய் மாற்று. ரிக்கமான கபா தட ரிபா அல்மா ரக்கமான சபா தட ரிபா தட அல்மா ரபா தட ரிபா தட அல்மா ரக்கமான கபா தட ரிபா தட அல்மா ரக்கமான சபா. இந்த மாதம் முழுவதும் செழுமையாய் வாழ, கொழுமையாய் வாழ, பசுமையாய் வாழ, ஆஸ்வதிக்கப்பட்டு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, நிம்மதியாய் வாழ, ஆரோக்கியமா வாழ, ஆரோக்கியமா வாழ, ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் வாழ. ஒரு அபிஷேக வல்லம், ஒரு அபிஷேக வல்லம், ஒரு அபிஷேக வல்லம், சுத்திகரிப்பு அபிஷேக வல்லம் அத்தனை பேரு, அத்தனை பேரு, அத்தனை பேரு நிரப்பவதாக, 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 நிரப்பவதாக. ரமண சபலா ராஜாவினாட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. ராஜாவினாட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. ஆகாய மண்டல பின்னீனா முடிவில் காலம் ஒளி வீசுவே. ஆகாய மண்டல பின்னீனா முடிவில் காலம் ஒளி வீசுவே. ஆகாய மண்ட பின்னீனா முடிவில் காலம் ஒளி வீசுவே. ஆகாய மண்டல பின்னீனா முடிவில் காலம் ஒளி வீசுவே. ஆகாய மண்டல பின்னீனா முடிவில் காலம் ஒளி வீசுவே. ஆண்டவரே எங்கள் பாறையே, அநீதியே இல்லையே. ஆண்டவர் எங்கள் பாறையே, அநீதியே இல்லையே என்றே முழக்கம் செய்திடுவே. செழுமையும் பசுமையுமாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே. செழுமையும் பசுமையுமாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே. செழுமையும் பசுமையுமாய் வளர்வே. நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானா நீதிமானா ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானா நீதிமானா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே உம் கிருபையையோ உம் சத்தியத்தையோ, காலையிலே உம் கிருபையையோ 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே. 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 நீதிமானா நீதிமானா ரத்த
நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், 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 ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கற்பாரை, சொல்லுங்க. சொல்லுங்க. ஆண்டவரே அவரிடம் அநீதியே இல்லை என்றே முழக்கம் செய்திடுவே. செழுமையோ பசுமையோ மாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே. பழுமையோ பசுமையோ மாய் வளர்வே, சொல்லுங்க. என்றே முழக்கம் செய்திடுவே. செழுமையோ பசுமையோ மாய் வளர்வே. ஹல்லேலூயா. 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 அர்ப்பணித்தே. வாயில திறந்த சத்தம் உயர்த்தி பின்னாடி அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதோ அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதோ அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சேர்ந்து சொல்லாமா? அர்ப்பணித்தேனா. நீங்க சொல்லுங்க. உங்க சத்தம் வரட்டும். என் ஆவி உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. என் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சேர்ந்து அர்ப்பணித்தேனா. என் ஆவி ஆத்மா சரீரம்
என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய பெரிய கிருபையினால், பிரதான கிருபையினால் இதுவரைக்கும் எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி காப்பாற்றி கனப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்தி வந்த மகா பெரிய கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரோ, எங்களுக்கு தயவு பாராட்டினீரோ, அந்த உன்னதமான தேவன் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நாங்கள் புரிந்து கொள்ளவும், நாங்கள் தெரிந்து கொள்ளவும், இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைக்கவும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுக்கு ஏதாகிலும் தெரியும் என்று அல்ல சுவாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையையும் எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தையும் நம்பி நாங்கள் நிற்கிறோம். எங்களை மறைத்து வெளிப்படும் பிரயோஜனம் ஒன்றையும் மறைக்காமல், மழுப்பாமல், மறுக்காமல் எங்கள் மத்தியில் பேசும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அம்மா ஒரு சீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினவர் இந்த காலை வேளையில் வேத வசனமாகிய அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும், நாமத்தை உயர்த்தும், தேவக்கரம் எங்கள் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. எதிரான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போயிரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. உட்காருவோம், உட்காருவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. நாம் நிற்பது தேவனுடைய
கிருபை நம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தேவன் இதுவரைக்கும் நம்மளை தாங்கியிருக்கிறார், தப்புவித்திருக்கிறார், ஏந்திருக்கிறார், காப்பாற்றிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார், நிலைநிறுத்தியிருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார். ஆமென். இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தை இந்த காலை ஆராதனை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளை நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்து கூடி வந்து யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கு விலக்கி நன்மைகள் நிரப்பி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த முதல் தேதி தேவ சமூகத்தை நோக்கி கடந்த வாரம் முழுவதும் அந்த வாரத்தோடு ஆண்டவரே எனது ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனால என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் போராடி அப்படி பலத்தோடு கூட தேவசனம் காணப்பட்டு கொண்டே இருக்கும்போது கடந்த உபவாச ஜெபத்திலே நான் முடிக்கும்போது பாசம் முடிக்கும்போது வந்து முழங்கால் போடும்போது என்னோட வார்த்தை கதை தீர்க்க தெளிவாக என்னுடைய காதலை கதை துணிக்க பண்ணினா, நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இதை தேவன் சொல்றார். அழகா தேவனின் காதலே தீர்க்கமாக துணிச்ச வார்த்தை. தேவன் இந்த மாதத்தில் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? கனப்படுத்த விரும்புகிறார். கனப்படுத்த விரும்பல, கனப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. அப்ப இந்த கனம்னா என்ன? இந்த கனம் யாருக்கு சொல்லப்படுகிறது? இந்த கனம் எப்படி இருக்கும்? இந்த கனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதுதான் இந்த காலை வேளையிலே நான் வேகமாக சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென். நீ தேவனுடைய பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். இது யார் சொல்ற வார்த்தை? தேவன் சொல்லுகிற வார்த்தை. அப்ப கர்த்தருடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாய் இருந்தா, இன்னும் சொல்லப்பட நல்லவர்களாய் இருந்தா, நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தால் இந்த மாதத்திலே தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஆமென், ஆமென். என்ன செய்யறவங்களா இருந்தா, என்ன செய்யறவங்களா இருந்தா தேவனுடைய பார்வையில் நல்லா இருக்கணும். நம்ம பார்வையில் எல்லாம் நல்லா இருக்கும், நம்ம பார்வையில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் நல்ல காரியத்தை செய்கிறவர்களை இந்த மாதம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா கனப்படுத்த விரும்புகிறார். அப்போ தேவன் என்னை கனப்படுத்த வேண்டுமானால் மனுஷனுக்கு முன்னால நல்ல காரியம் அல்ல, பிசாசுக்கு முன்னால நல்ல காரியம் அல்ல, உலகத்துக்கு முன்னால நல்ல காரியம் அல்ல, தேவனுக்கு முன்னால நல்ல காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆமென். அப்போ பிசாசுக்கு முன்னாலேயும் நாம் நல்ல காரியத்தை செய்ய முடியும், உலகத்துக்கு முன்னாலேயும் நாம் நல்ல காரியத்தை செய்ய முடியும், மனுஷர்களுக்கு முன்னாலேயும் நாம் நல்ல காரியத்தை செய்ய முடியும், தேவனுக்கு முன்னாலேயும் நாம் நல்ல காரியத்தை செய்ய முடியும். ஆமென். இப்போ யாருக்கு முன்னாலது நல்லதா இருக்கணும்? தேவனுக்கு முன்னால் அது நல்லதாக இருக்கணும். தேவனுக்கு முன்னால அது நல்லதாக இருக்கணும், இல்லையா? ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் யார் நீதிமான் ஆக்கப்படுகிறார் என்று சொல்லி ரோமருக்கு பவுல் எழுதும்போது, நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் 13வது வசனம், நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே. அப்போ தேவனுக்கு முன்னால நீதிமான்களா காணப்படுறவங்களும் உண்டு, மனுஷனுக்கு முன்னால நீதிமான்களா காணப்படுறவங்களும் உண்டு, இல்லையா? நியாயப்பிரமாணத்தை இப்போ நான் பேசுறது நியாயப்பிரமாணம், நான் பேசுறது நியாயப்பிரமாணம், நீங்க கேட்கறது நான் பேசுறது நியாயப்பிரமாணம், நீங்க கேட்கறதும் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை உட்கார்ந்து ஒரு நபர் கேட்கறதுனால அவன் யார மாற முடியாது? நீதிமான்களாய் மாற முடியாது. யாருடைய பார்வையில? தேவனுடைய பார்வையில், இல்லையா? இப்ப வெளியில ஒருத்த நபர் போறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு போவாங்க? வெளியே ரோட்ல ஒரு ஆள் போறாங்க இல்லையா, நம்மள என்ன நினைச்சிட்டு போவாங்க? எல்லாருமே கிறிஸ்தவங்க, எல்லாருமே கிறிஸ்தவங்க, எல்லாருமே இயேசுவை வணங்குறவங்க அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க, இல்லையா?
அப்படி நினைச்சிட்டு போவாங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் பார்வையில 1000 பேர் உன்னை பரிசுத்தமானாகவோ நீதிமானாகவோ விசுவாசியோ நினைச்சாலும் தேவனுக்கு முன்னால நம்ம யாரா இருக்கணும்? நீதிமான்களை இருக்கணும். தேவனுக்கு முன்னால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். ஆமே. அப்ப தேவனுக்கு முன்னால ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது வேற, மனுஷனுக்கு முன்னால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை காட்டுறது வேற. ஆமாவா? இப்ப நம்ம எல்லாரும் வெளியில பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இங்க ஆண்டவருடைய பார்வையில எவ்வளவு பேரை பார்த்து இங்க ஒருவேளை ஆண்டவர் வருவாரானால் எத்தனை பேரை பார்த்து இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாருன்னு கர்த்தருக்கு தான் வெளிச்சம். கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அப்ப 2 பார்வை இருக்குது. ஒன்னு என்ன? மனுஷனுடைய பார்வையும் இருக்குது, தேவனுடைய பார்வையும் இருக்குது. இங்க ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றார் ரோமர் சொல்லும்போது, தேவனுடைய பார்வையில் இல்லையா, தேவனுடைய நியாயப்படி கேட்கறத மாத்திரம் தேவனுடைய பார்வை கிடையாது, நீதிமான்கள் கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் செய்கிறவர்களே யாரு? நீதிமான்கள். யாருக்கு முன்னாடி நீதிமான்கள்? தேவனுக்கு முன்னால நீதிமான்கள்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களா நாம இருக்கிறோம். அப்ப உலகமும் ஒரு பார்வை நம்ம மேல வைக்குது. காலையில சொன்ன பிசாசும் நம்ம மேல பார்வையை வைக்குது, மனுஷர்களும் மேல பார்வை வைக்கிறாங்க, தேவனும் மேல பார்வை வைக்கிறார். ஆமே. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானதையும் செய்யலாம், பிசாசுக்கு பிரியமானதையும் செய்யலாம், உலகத்துக்கு பிரியமானதையும் செய்யலாம், மனுஷருக்கு பிரியமானதையும் செய்யலாம். என்ன செய்யலாம்? ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானதையும் செய்யலாம் இல்லையா? தேவனுக்கு முன்னால நல்லதையும் செய்யலாம், பிசாசுக்கு முன்னால நல்லதையும் செய்யலாம், உலகத்தில் நல்லதையும் செய்யலாம், மனுஷனுக்கு நல்லதையும். சொல்லது புரியுதுங்களா? இன்னைக்கு காலைல சொன்னா காலைல வந்தவங்களுக்கு புரியும், ஆனால் வராதவங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப தேவனுக்கு முன்னால நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லதா செய்ய முடியும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல கடைசி நீங்க பாத்தீங்கன்னா ஆகாவை பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார் எலியா கிட்ட. என்ன சொல்லுவார்? எலியா, இந்த ஆகாப் எனக்கு முன்னாடி தாழ்த்தினதே பார்த்தாயா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இப்ப தேவனே என்னவா ஆக்கிடுச்சு, அப்படி வியக்கத்தக்க அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? தேவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு, இவன்லாம் இப்படி இருப்பானா, இவன் இப்படி செய்வானா, பரவாயில்லையே இவனா இப்படி செய்யறானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னவா மாத்திடுச்சு, என்னவா மாத்திடுச்சு, நல்ல காரியமா மாத்திடுச்சு இல்லையா? கொஞ்சம் மட்டும் தான் சொன்னாரு, உன் குடும்பத்துல ஒரு ஆளை கூட என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். பட்டணத்துல சாகிறவன நாய் தின்னும், வெளியில சாகிறவன ஆகாயத்து பறவை தின்னும், உன் குடும்பத்தை ஒரு ஆளை கூட அடக்கமான மாட்டோமா அப்படின்னு பயங்கரமா சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பற்றி சொல்றாரு, கர்த்தர் எலியாவை நோக்கி, ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு நினைச்சோம். அப்படி ஆண்டவரே ஆச்சரியப்பட்டுட்டார். ஆண்டவரே, அப்ப ஆண்டவரே ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தையும் ஒரு மனிதன் செய்ய முடியும் இல்லையா? சரி, ரெண்டாவது என்ன? மனுஷன் ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தையும் ஒரு மனிதன் செய்ய முடியும், இல்ல மனுஷனுக்கு பிரியமான காரியத்தையும் ஒரு மனுஷன் செய்ய முடியும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல அங்க பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நான் மனுஷனையா, நான் தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன், யாருக்கு பிரியமா பேசுறேன்? மனுஷனுக்கு பிரியமா பேசுறேனா, இல்ல மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி பேசுறேனா, இல்ல தேவனை பிரியப்படுத்த மாதிரி பேசுறேனா? நான் மனுஷனையும் பிரியப்படுத்த மாதிரி பேச முடியும், தேவனையும் பிரியப்படுத்துற மாதிரி பேச முடியும். ஞானி சொல்லுவார் நீதிமொழியில, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு அவனோடு கூட சமாதானமாகபடி செய்வார்கள் என்று சொல்லி. அப்படின்னா மனுஷனுக்கு பிரியமா என்ன செய்யலாம்? ஒரு மனுஷன் நடக்கலாம். மூணாவது சொல்றாரு, பிசாசுக்கு பிரியமா என்ன செய்யலாம்? பிசாசுக்கு பிரியமா என்ன செய்யலாம்? நடக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுரு யாருக்கு பிரியமா நடக்கிறாருன்னு சொன்னா பிசாசுக்கு பிரியமா நடக்கிறார். பேதுரு யாருக்கு பிரியமா நடக்கிறாரு? பிசாசுக்கு பிரியமா நடக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பேதுரு பிசாசுக்கு பிரியமா நடக்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு ஆண்டவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று, இது உனக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இது பின்னாடி இருக்கிறது. உடனே ஆண்டவர் பார்க்கிறார், அவரை தனி அழைத்து எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்றார். இப்ப பேதுரு செஞ்சது யாருக்கு பிரியம்? பிசாசுக்கு பிரியம். யாருக்கு பிரியம் இல்ல? தேவனுக்கு பிரியம் இல்ல இல்லையா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு பிரியமானதை செய்ய முடியும். உலகத்துக்கு பிரியமானதை செய்ய முடியும். என்ன உலகத்துக்கு பிரியமானதை செய்ய முடியும்? விபச்சாரரு, விபச்சாரிகளே, உலக சிநேகம். நம்ம கேட்கணும், எது விபச்சாரம் ஆண்டவர் சொல்றாரு? எது விபச்சாரன்னு ஆண்டவர் சொல்றாரு? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும், உங்களுக்குள்ளே, யாருக்குள்ளே? உங்களுக்குள்ளே யுத்தங்களும்
சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தோம். என்ன? ஒரே சண்டை, ஒரே ஒரே சொல்லுங்க, வாழ்க்கையில் தான் இல்ல, வாயிலாவது சொல்லுங்க. ஒரே சண்டை இல்லையா? சண்டைகளும் யுத்தங்களும் நீங்க எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்கள் போர் செய்கிற இச்சைகள். அப்படின்னா உங்களுடைய அடங்காத ஆசை எது? உலகம். இந்த ஆசை என்ன செய்ய முடியாது? ஆசை வேற, இச்சை வேற. ஆசை வேற, இச்சை வேற. ஆசையை கண்ட்ரோல் பண்ணலாம், இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கட்டுப்படுத்த முடியாத ஆசைக்கு பேர் தான் இச்சை. இச்சைனா என்ன? கட்டுப்படுத்த முடியாத ஆசைக்கு பெயர் தான் இச்சை. இந்த இச்சை எது சம்பந்தப்பட்டது? உலகத்தோட சம்பந்தப்பட்டது. இது ஆசை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த என்னென்னமோ நினைச்சு பார்க்கறானே, என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியாம அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை விடாது. அது நீ செஞ்சு முடிச்சாதான் என்ன செய்யும்? உன்னை அமைதியா இருக்க விடும். இதுக்கு பேர் தான் உலகம். இந்த கட்டுப்படுத்த முடியாத ஆசையை ஒரு மனுஷன் நிறைவேற்றுவான்னு சொன்னா, ரெண்டாவது சொல்றாரு, இதுக்காக ஜெபமும் பண்றாங்க. என்ன ஜெபம்? வாசிங்க, தொடர்ந்து வாசி, தொடர்ந்து வாசி. கிடைக்கவில்லை, கொலை செய்தும் இருந்தும் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே. அப்ப எதுங்க உலகம் என்ன செய்யும்? உன்னை ஒரு நாடு ஜெபம் பண்ண வைக்காது, ஆனா ஆசை மட்டும் பயங்கரமா இருக்கும். உலகம் என்ன செய்யும்? ஆசை, பயங்கர ஆசை, ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஜெபமும் இருக்காது. உலகம் என்ன செய்யும்? ஆசைப்பட வைக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்ய வைக்காது? ஜெபம் பண்ண வைக்காது. இது எது? இன்னொரு பாயிண்ட்ல சொல்லி ஜெபமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நீ ஜெபமே பண்ணக்கூடாது விரும்புறது எது? உலகம் இல்லையா? இந்த ஜெபத்தை சொல்லிட்டு தான் கீழே ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரரே விபச்சாரின்னு ஆரம்பிக்கிறார். இந்த 2-3 வருஷம் என்ன சொல்றாரு? எதை சம்பந்தப்படுத்தி சொல்லி வராரு? ஜெபத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லி வரார் இல்லையா? யாக்கோபு 4:1-2 எதை சம்பந்தப்படுத்துறாரு? ஜெபத்தை சம்பந்தப்படுத்த. என்ன ஜெபத்தை? சில கூட்டம் ஜெபிக்கவே மாட்டேங்குது இல்லையா? அது ஒரு சில கூட்டம் இருக்குது, தங்க ஆசையை நிறைவேற்றத்துக்கு மட்டும் ஜெபம் பண்றாங்க. தங்க ஆசையை, தங்கள் ஆசையை தகாத விதமாக என்ன செய்யறாங்க? அந்த ஜெபத்தை அந்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். விண்ணப்பம் பண்ணியும் இவனுக்கு என்னது? தான் ஆசை நிறைவேறுவதற்கான ஒரு ஜெபம் இல்லையா? சரி, விளங்குற மாதிரி சொல்லட்டுமா? நீங்க யாரும் அப்படி இல்லை, ஆனா சொல்றேன் இல்லையா? இப்போ யாரா திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உடனே கை ஓடணும். இது நம்ம ஆசை. புரியல? நம்மளை திட்டுவாங்க இல்லையா? இப்ப திட்டுவாங்க, என்ன தோணும் நமக்கு? வெளியே கை என்ன செய்யணும்? உடையணும். அப்படி ஒரு ஆசை வரும் இல்லையா? வரலன்னா தோத்திருந்தான் இல்லையா? வரலன்னா தோத்திருந்தான் இல்லையா? அப்படி திட்டிட்டு பயங்கரமா அப்படி திட்டிட்டு அப்படி போறான்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? அதாவது அவன் தண்டிக்கப்படணும்னு இல்லைனா கூட நம்ம யார், ஆண்டவர் பிள்ளை யாருன்னு தெரியறதுக்காவது என்ன செய்யணும்? ஒரு கை உடையணும், ஒரு ஆள் கீழே விழணும். அப்படி ஒரு எண்ணம் வரல. ஆண்டவரே அவன் கையை உடைங்க, அவன் கையை உடைங்க இல்லையா? இப்போ அவங்க சபையில் வரல, ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்கள பற்றி, அவங்களும் நம்ம சபை தான், சொல்றவங்களும் நம்ம சபை தான் இல்லையா? நிலம் இப்படி பக்கத்து நிலமா, இப்படி பக்கத்து நிலம், 2 நிலம். இந்த அம்மா நிலம் இந்த பக்கம், இன்னொரு அம்மா நிலம் இந்த பக்கம். இந்த அம்மா அந்த நிலப்பட்டு நின்று பக்கத்து விசுவாசி அம்மா இன்னொரு நிலத்திற்கு பார்த்து சொல்லுதான், ஆண்டவரே இது விளையவே கூடாது. என்ன கூடாது? இந்த நிலம் என்ன செய்யக்கூடாது? இது நிலம் என்ன செய்யக்கூடாது? நடந்ததை தான் சொல்றேன், நடக்காததை சொல்லல, சரியா? இந்த என்ன செய்யவே கூடாது? விளையவே கூடாது. இந்த மாடு பால் கறக்கவே கூடாது. சொன்னது யாரு? அது யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே என்னது? ஆண்டவரே நிலம் என்ன செய்யக்கூடாது? விளையவே கூடாது. மாடு என்ன செய்யக்கூடாது? பால் கறக்கவே கூடாது. அவன் நடந்து போறா பாரு, அவன் உளுந்து காலு உடையணும். நடக்கா சொல்ல நடந்ததான் சொல்றேன், பேர் சொல்ல மாட்டேன், அது பேர் சொல்ல சங்கடமாயிடும் இல்லையா? அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அந்த அம்மா வந்து விசுவாசம் சொல்லுது, இப்படி ஜெபம் பண்றாங்களே, இப்படிதான் உங்க சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்களா? இப்படிதான் உங்க சர்ச்சில் ஒன்னும் புரியுது இல்லையா?
நீங்க அப்படி இல்லை, நீங்க தங்க நான் சொல்றேன் சரியா, நீங்க அப்படி இல்லை, எனக்கு நல்லா தெரியும் நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, நம்ம அப்படி இருக்க மாட்டீங்க, ஆனா அப்படி இருக்கிறாங்க, அதனால தான் ஆள் போயிட்டாங்க சரியா. அப்படி ஒன்று இருக்குது. இப்போ இவங்க ஜெபம் என்ன? தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஜெபம் இல்லையா. நான் சொல்றது அடுத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்து தான் இல்லையா. ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படியே கேட்டால் தேவனுக்கு என்ன செய்வார்னா மறு உத்தரவு கொடுப்பார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒருவன் எதையாகிலும் ஒருவன் கேட்டால் அவன் தேவ சித்தத்தின்படி என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். எப்ப கொடுப்பா? நம்ம கேட்கறது யாரு சித்தமா இருக்கணும். ஆனா யாக்கோபு சொல்றார், என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட ஜெபமா இல்ல, தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யறாங்க? ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. அது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா, அதை பத்தில என்ன இல்லை, உனக்கு கவலை இல்ல. இந்த ஜெபத்தை தான் சொல்றாரு உலகன்னு சொல்லி. அப்ப எது உலகம்? ஒண்ணு ஜெபமே பண்ண விடாது. அப்படியும் ஜெபம் பண்ணா தங்க ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் என்ன செய்யும்? ஜெபம் பண்ண வைக்கும். இது ரெண்டுக்கும் இது சொல்லிட்டு தான் 4ஆம் வசனம் சொல்றாரு, விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களான்றார். அப்ப எது உலகம்? ஒண்ணு ஜெபமே பண்ண விடாது, ஆனா ஆசைகள் அந்த பெறுவதற்காக சண்டை போடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. முத வசனம் சொல்றாரு, நீங்க சண்டைகளும் யுத்தங்களும் வாக்குவாதமும் பொறாமைகளும் இருந்தும் உங்களால் என்ன செய்ய முடியல? விண்ணப்பம் பண்ணல. இதெல்லாம் புரியுதுங்களா? ரொம்ப ஆழ்ந்து பைபிள் படிக்கிறீங்களோ? ரொம்ப ஆழ்ந்து படிக்கிற மாதிரி, ரொம்ப ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்கிறீங்களே இல்லையா? ஒன்றும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க, சொல்கிறத கேஷுவலாக கேளுங்க போதும் சரியா. கொஞ்சம் யோசிச்சு கொசு மணி இல்லாமல் போயிட்டு போகுது, அதனால் என்ன பண்ணுங்க, சொல்கிறத கொஞ்சம் கேஷுவலாக கேட்டாலே போதும். ஒன்று நீ ரொம்ப அப்படியே ஊறி என்ன பண்ணாத, ரொம்ப ஆராய்ச்சியில் ஒன்றும் பண்ண வேண்டாம், சொல்கிறத காதார ஒழுங்காக கேட்டாலே போதும் சரியா. அப்படி காதல் கேளுங்க, அது மட்டும் போதும் சரியா. அப்போ சொல்கிறாரு, ஒன்று ஜெபம் பண்ண விடாது, மீதி எல்லாம் செய்ய வைக்குது. என்ன பண்ண வைக்குது? சண்டை போட வைக்குது, பேச வைக்குது, கெட்ட வார்த்தை பேச வைக்குது, திட்ட வைக்குது, யுத்தம் பண்ண வைக்குது, பொறாமப்பட வைக்குது. ஆனா எது மட்டும் பண்ணக்கூடாது? இதுதான் உலகன்றார். ரெண்டாவது என்ன? அதையும் மீறி ஒருத்தன் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் எதுக்காக மட்டும்தான்? இப்ப நான் கொஞ்சம் முன்ன சொன்னேன் இல்லையா, என்ன ஜெபம் அது? அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக மாத்திரம் ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் தகாத விதமா விண்ணப்பம் பண்றீங்கன்றார். இந்த ஜெபம் என்ன ஜெபம்? அப்படின்னா இது ஜெபத்தை தேவன் என்ன செய்யல? இத ரெண்டையும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. அப்ப உலகம் என்ன செய்யும்? நீ ஜெபமே பண்ணலாம், உலகம் பயங்கர சந்தோஷப்படும். எது உலகம்னா? உலகத்தின் ஆவி ஒண்ணு, மாம்சத்தின் ஆவி ஒன்று, பிசாசின் ஆவி ஒன்று சரியா. இது பரிசுத்தமான தலைப்பு பேசும்போது உங்களுக்கு போட சொல்லி உங்களுக்கு கேட்கவும் சொல்லிட்டேன், ஆனால் நீ கேட்ட மாதிரி எனக்கு தெரியல இல்லையா. போன வாரம் சொல்லி என்ன பண்ணேன், ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சேன் போன வாரம். என்ன ஹோம்ஒர்க்கு? போன வாரம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சேன். என்ன ஹோம்ஒர்க்கு? பின்னாடி வாயை திறக்கலையே. ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சேனா? என்ன ஹோம்ஒர்க்கு? எனக்கு பின்னாடி சொல்றவங்க கேட்கல. போன வாரம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சோமா, அது என்னன்னு பின்னாடி இந்த நம்ம பழைய கிரவுண்ட்ல இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியல. எல்லாரும் அப்படி பார்த்து இப்படி பாக்குறீங்களா? அப்படி என்ன அர்த்தம்? என்ன சொன்னீங்க? அப்படியா? 5 தலைப்புல செய்தி போடுவாங்க, நீங்க கட்டாயமா கேட்கணும். கேட்டுட்டு 3 வசனத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணணும்னு சொன்ன இல்லையா? எத்தனை பேர் செஞ்சீங்க? ஒரே ஒரு தான் செஞ்சேன், நீங்க செஞ்சீங்களா? சரி ஓகே இல்லையா. அவ பேரை பார்த்துட்டு சொன்னாமா, நீ பார்த்து நானும் நம்ம ஆளுங்களை பத்தி தெரியுமே, இதை நான் வேற பார்த்து வேற தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஆளுங்களை பத்தி தான், நம்ம ஆளுங்களை பத்தி நமக்கு தெரியுமே. ஹோம்ஒர்க் என்ன செய்ய மாட்டோம், அது படிக்கும் போதே கிடையாது. எது வீட்டு பாடம் செய்யறது படிக்கும் போதே என்ன கிடையாது. அப்படி படிக்கும் போது ஹோம்ஒர்க் பண்ணலாம், நம்ம எப்படியும் மேலே போயிட்டு பண்ணல.
5 செய்தியை போட்டு 5 செய்தி முக்கியமான செய்தி என்ன செய்யணும் கட்டாயமா உன் அனுபவத்தை கேட்கலாம் கூட அறிவுக்காது என்ன செய் கேளு அப்படின்னு படிச்சு சொல்லி அமிச்ச இல்லையா இல்லையா? இப்போ என்ன மாதிரி இருக்கிறதோடு டப்பா குடிச்சல வச்சுதான் நீ கேட்க வேணாம் இல்லையா? ஆனால் நீங்கள் இவ்வளோ நீட்டு வச்சுருக்கிறீங்கல்ல, இப்போ இவ்வளோ நீட்டு செல்லி வச்சு என்ன பண்ணுற? இப்போ கேட்கறது எதுக்கு இருக்கா? கேட்கறது எதுக்கு? யாராவது ஒருத்தன் கேட்குறான், பதில் சொல்ல தெரியணும்ல. யாராவது ஒரு அளவு கேட்குறாங்க, கேட்டால் பதில் சொல்ல தெரியணுமா? தெரியுமாண்ணா? ஆனால் சொல்லி அனுப்பணும் என்னது? நீ அனுபவத்தில் செய்யலாம் கூட எதுக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோ. அறிவுக்காவது என்ன பண்ணு தெரிஞ்சு வச்சுக்கன்னு சொன்னா மேக்சிமான பார்க்கல, ஆளுங்களும் பார்க்கல, அதை கமாண்டும் பண்ணல இல்லையா? எத்தனை பேர் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்குதுல்ல. அங்க முதல் ஒரு வசந்த போடுங்கன்னு சொன்னேன், சென்ட்ரல் ஒரு வசந்த போடுங்கன்னு சொன்னேன், கடைசி ஒரு வசந்த போடுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் போட்டீங்க? இப்ப சின்சியரா ஒரு ஜெபம் பண்ண போறேன். என்னன்னு இவங்க செல்லலாம் ஒர்க்கே ஆகாம போட்டு ஆண்டவரோட ஜெபம் பண்ண போறேன். எதுக்கு? ஆண்டவருக்கு உபயோகப்படாத வச்சுட்டு என்ன பண்ண போற? உன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உபயோகம் இல்லாத ஒண்ணு நீ வச்சுட்டு என்ன பண்ண போறன்ற? எதை வச்சு பண்ண போறியா? ஒன்னும் பண்ண போறதில்ல. எதுக்கு அதை செல்ல போறோம்? ஒன்னுக்கு 3 செல்லு வச்சுருக்கிறான். எதுக்கு? அவன் முன்னாடிக்கிறான். சொல்லிடுறேன், உங்களை சொல்ல முடியல என்ன செய்ய, அவனை சொல்லிடலாம். அதனால ஒன்றும் பண்ண முடியல, சொல்ல முடியல, அதனால அவனை சொல்லிடுறேன். வேற என்ன பண்ண இல்லையா? அப்படி என்ன வச்சுன்னு என்ன பிரயோஜனம்? பொண்டாடி கூட சொல்லு, புருஷன் சொல்லு, பிள்ளைங்களுக்கு 3 செல்லு இல்லையா? ஆக மொத்தம் என்ன? அது ஒரு மூலையில, இது ஒரு மூலை, ஆளுக்கு ஒரு மூலை உட்காந்து இப்படி தள்ளி நிற்குது. அவன் தான் தள்ளி மூளை கொண்டு போய் சேர்த்துட்டான். தெரியல, தள்ளி தான் மூளை கொண்டு போய் சேர்த்துட்டானே. உன்னை எங்க தள்ளி உட்காந்துக்கிற? புரியல இல்லையா? செல்ல தள்ளி அவன் பார்த்தான், தள்ளி தான் அங்க போய் சேர்த்துட்டான். குடும்பம் மூளையில கொண்டு போய் சேர்த்துட்டான்ல. வேற என்ன தள்ள போற? இன்னும் வேற என்ன தள்ளி வேணும்? அந்த மூளையை தர வேணாம், செவுத்து உடைச்சு அந்த போற. சொல்றதை என்ன செய்யணும்? கவனிக்கணும். நியாயபரமான ஒரு வசனத்தை சொல்றாங்க, உன்னை கேளு அப்படின்னா எதுக்கு சொல்றாங்க? காரணம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க? இப்ப எல்லா செய்தியும் உட்காந்து கேளுன்னு சொல்றாங்க. அப்ப சில செய்தியை சொல்றாங்கன்னா ஒரு காரணம் என்ன செய்யுது இருக்குது. அதெல்லாம் எனக்கே என்னவா இருக்கு, அது எனக்கே புதுசா இருக்கு. அந்த செய்தியில பேசும்போது என்ன வருது? ஓ இப்படி இருக்குதா அப்படின்னு எனக்கே என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்ப எப்படி தெரிஞ்சுக்குது அதெல்லாம்? அப்ப விளங்கிக்கணும் இல்ல? அப்ப என்ன செய்யணும்? அதெல்லாம் விளங்கிக்கணும் இல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்ல. அப்ப தேவன் விரும்புறான் இல்லையா? அப்ப உலகம் என்ன செய்யுது? உலகம் என்ன செய்யுது? நீ ஜெபிக்கவே கூடாது. எத்தனை பேர் சரியா ஜெபம் நடக்கு? குடும்ப ஜெபம் எத்தனை பேர் நடக்குது? தனி ஜெபம் எத்தனை பேர் நடக்குது? உபவாச ஜெபம் எத்தனை பேர் நடக்குது? எவ்வளவு பேர் நல்லா ஜெபம் பண்ற? சரி, 1 மணி நேரம் உன்னை தனியா விட்டா உட்கார்ந்து இன்னும் பார்க்காம 1 மணி நேரம் சின்சியரா ஜெபம் பண்ணி முடிக்க முடியுமா? 1 மணி நேரம் உன்னை தனியா விட்டுட்டா, நீ சபையில இல்ல, நீ தனியா உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னா உன்னால அந்த 1 மணி நேரத்துல எப்படிலாம் ஜெபிக்கணும், நேரத்தை வேஸ்ட் ஆக்காம, காலத்தை வீணாக்காம, 7 முறை பாத்ரூம் போகாம, 3 முறை தண்ணிக்கு போகாம, 2 முறை செல்போனை பார்க்காம, 3 முறை வாட்ஸ்அப்பை பார்க்காம உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண உன்னால முடியுமா? அப்ப இது எந்த ஆவி? அப்ப உலகம் சொல்லுது என்ன சொல்லுது? நீ ஜெபம் பண்ணவே. ஆனா என்ன செய்ய? சண்டை ஊருபட சண்டையா போடு. என்ன போடு? நான் சொல்ல யாக்கோபு சொல்ற கேட்கணும். போய் யாக்கோபை கேளுங்க என்னன்னு. அவர் தான் சொல்றார். என்னன்னு? நீங்க சண்டை போட்டோம், பொறாமை உலகளா இருந்தோம், யுத்தம் பண்ணியும் என்னென்னமோ பண்றீங்க, ஆனா என்ன மட்டும் பண்ணல. இவனை தான் பேடி சொல்றாரு. என்னன்னு? விபச்சாரரேன்றார். இவனை தான் பேடி சொல்றாரு, விபச்சாரியேன்றார். இவன் என்ன சொல்றாரு? வசந்த சொல்லிட்டு தான் பின்னாடி என்ன சொல்றாரு? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிறுக தேவனுக்கு பகை என்று அறியீர்களான்றார். அப்ப எது உலகம்? அப்ப உலகம் என்ன செய்யும்? உன்னை ஜெபம் பண்ணவே விடாது. அப்ப ஜெபம் பண்ணா என்ன அர்த்தம்? உலகம் ஏறி மிதிச்சு உட்கார்ந்துக்குதுன்னு அர்த்தம். உலகம் ஏறி தலைமையில உட்கார்ந்துக்குதுன்னு அர்த்தம். அவன் தலைமையில உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது? அவனால ஜெபம் பண்ணவே முடியாது. யாரால? உலகம் யார் தலைமையில ஏறி உட்கார்ந்து நிற்குதோ அதனால என்ன செய்ய முடியாது? உன்னால ஜெபம் பண்ணவே முடியாது. ஜெபத்தை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் செய்ய வைக்கும். ஆனா எதை மட்டும் பண்ணக்கூடாது? ஜெபம் மட்டும் பண்ணக்கூடாது. அதையும் மீறி நீ ஜெபம் பண்ணணும்னு நினைச்சனா எதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணு? உன் ஆசை என்ன? உன் விருப்பம் என்ன? உன் விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு மட்டும் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. நீ ஒண்ணு ஜெபமே பண்ணலாம், உலகம் கை தட்டி சிரிக்கும். வெரி குட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நீ என்ன செய்யக்கூடாது?
ஜெபம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மீதி என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் 3 மணி நேரம் சண்டை போடு, 7 மணி நேரம் போன் பேசு, எல்லாம் பண்ணு. ஆனா ஜெபம் மட்டும் என்ன செய்யாத, பண்ணாத. இது எந்த ஆவி? உலக ஆவி. என்ன ஆவி? பரிசுத்தம் பேசும்போது அது வேற பேசியிருக்கேன், சரியா? உலக ஆவி என்ன செய்யணும், பரிசுத்தம் பேசும்போது அது வேற பேசியிருக்கேன். உலகம் என்ன செய்யும் அப்படின்னு இப்ப சொல்றது உலக ஆவி ஜெபம்னு சொல்றது. பரிசுத்தம் பேசும்போது அதையும் கேட்க சொன்னேன். உலகம், மாம்சம், பிசாசு. உலகம் எப்படி கிரியை செய்யும், பிசாசு எப்படி கிரியை செய்யும், மாம்சம் எப்படி கிரியை செய்யும்னு இதை 3ஐயும் போட சொல்லி 3ஐயும் கேட்க சொன்னேன். இதே மாதிரி அதையும் சொன்னேன், அதையும் கேட்கல இதையும் கேட்கறது இல்லையா? அப்புறம் எது என்னன்னு எப்ப தெரியும் உனக்கு? நான் சொல்றேன், ஆகாயத்துல தான் சிரமம் பண்றோம். ஆகாயத்துல தான் கோலியாத்து மாத்திரம், தாவீது மாத்திரம் லக்கோட கல் வைக்காம அப்படியே சுத்தி மொத்த மனுஷன் என்ன இருக்கும்? கோலியாத்து கூட தாவீது யுத்தம் பண்ண போறாரா? அப்படி கல்லை சுட்டு அப்படி தூக்கி போடுறதா என்ன இருக்கும்? ஒரே மிதி மிதிச்சுட்டு போயிட்டு போம். ஒரே மிதி மிதிச்சுட்டு போயிட்டு போம் இல்லையா? அவன் குறி வச்சு கரெக்டா அடிச்சதுனால தான் யார் விழுந்தா? நீ ஏன் பிசாசு ஏறி மிதிக்கிறான் தெரியுமா? நீங்க நிறைய பேர் மிதிக்கிறதே தெரியல. அதான் அது அதை விட வேதனை. எது? பிசாசு நம்மளை என்ன பண்றன்னு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு இங்க வந்திருக்கிற நிறைய பேருக்கு பிசாசு உன்னை என்ன பண்றன்னு உனக்கு தெரியவே இல்லை. தைரியமா சொல்றேன், வேணா உன்னை எழுப்பிட்டு வேணா சொல்லுவேன். உன்னை என்ன பண்றான், இது எதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு வசன ஆதாரத்தோட உனக்கு சொல்லுவேன். பிசாசு உன்னை என்ன பண்றான்னு உனக்கு என்ன செய்யல, இன்னைக்கு தெரியல. பிசாசு நமக்கு விரோதமா என்ன செய்யுது, உலகம் நமக்கு விரோதமா என்ன செய்யுது, மாம்சம் நமக்கு என்ன செய்யுது, ஒன்னும் தெரியல. ஏதோ வரோம், உட்காரோம், தோத்திரம் ஆத்திரம் பண்றோம், போயினே இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நடக்க தவிர ஒரு லக்க நோக்கி நீங்க என்ன செய்யல, ஒரு பயணம் இல்ல. ஏதோ தோராயமா போயிட்டு இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்படி தோராயமா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நீ எவ்வளவு பேர் எந்த ஆவி கட்டி ஜெபிக்கிற, என்ன பிரச்சனை என்ன ஆவி கட்டி ஜெபிக்கிற, என்ன பிரச்சனை என்ன ஆவி கட்டி எதிர்த்து ஜெபிக்கிற, அதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்துற? இன்னைக்கு என்ன கிடையாது, அந்த ஆவிக்குரிய விழிப்பெல்லாம் போயிடுச்சு, அந்த ஆவிக்குரிய தெளிவெல்லாம் போயிடுச்சு. என்ன ஆவி ஒன்றும் தெரியல, ஏதோட போயிட்டு இருக்கிறோம். அப்படி அதையும் மீறி ஜெபம்னா நைட்டு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே கெட்ட சொப்பனம் வரக்கூடாது, கெட்ட பயம் வரக்கூடாது, திகில் வரக்கூடாது, நல்லா தூங்கணும். எவ்வளவு நேரம் வரைக்கும்? தமிழ்ல பாட்டி சொல்லுவா, கும்பகாரணம் மாதிரி தூங்கணும். அவன் தான் தூங்குவான். என்னது? நைட்டு படுத்தா வெடிய காலம் வரைக்கும் கும்பகாரணம் தான் தூங்குவான். அப்படி தூங்கணும். அந்த தூக்கத்தை என்ன வந்துடக்கூடாது, அந்த தூக்கத்துல மட்டும் டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது. இதான் என் உலகம், அதுதான் உலகம். தூக்கமே கிடக்கூடாது. என்ன ஜெபம்? நைட் ஜெபிக்கிறீங்களா? என்னென்ன ஜெபிக்கிறீங்க? ஜெபிச்சா தானே சொல்றது, அது வேற இல்லையா? இப்போ நைட்டு ஜெபம் பண்ணித்துவாங்க எல்லாம் ஸ்டார்ட் முடிச்சு படுக்க போவீங்கல்ல, அப்புறம் ஜெபம் பண்ணுவீங்கல்ல. அவன் ஜெபம் என்ன ஜெபம்? கெட்ட சொப்பனை வரக்கூடாது, எந்த பயம் வரக்கூடாது, எந்த திகில் வர. ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்காதவன் தங்கம், அதை விட்டுடலாம், சரியா? ஜெபிச்சுக்கிற தங்கங்களுக்கு சொல்றேன், இது என்ன ஜெபம்? தங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை தான் உலகன்னு சொல்றாரு. இதுக்கு ஜெபிக்க தப்புன்னு சொல்லல, இதுக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு படுத்துனா இது உலகம். இப்ப இந்த ஜெபத்தை பண்ண பிசாசு உலகம் என்ன செய்யும்? கை தட்டிச்சிருக்கு. வெரி குட், இதையே தினமும் பண்ணு. எதை? நைட் ஜெபம், காலேஜ் ஜெபம், என்ன ஜெபம்? அது லிஸ்ட்ல பார்த்தா தான் தெரியும். அது என்ன ஜெபம்ன்றத லிஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த ஜெபம் மேலே போச்சா கீழே போச்சா, அது கீழே போடுங்க மடியில் முடிஞ்சாலும் கத்தருக்கு பார்த்தா தான் தெளிச்சோம். ஆமாப்பா. அப்ப உலகத்தை பிரியப்படுத்த ஒரு மனிதன் என்ன செய்யலாம்? செயல்படலாம். பிசாசை பிரியப்படுத்த என்ன செய்யலாம்? பேதுரு பார்த்தார், என்ன பார்த்தா? இதெல்லாம் நமக்கு நடக்க கூடாது. உடனே பார்த்தா, வெரி குட், இதுக்கு தான் பேதுரு உன்னை என்ன செஞ்சேன், உன்னை செலக்ட் பண்ண, இதுக்கு தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், கரெக்டா நான் நினைச்சத அப்படியே நீ செஞ்சுட்ட. யார் சிரிக்கிறான்? கை தட்டான். பேதுருக்கு ஒரே பாராட்டு விழா. பேதுருக்கு ஒரே பாராட்டு விழா. எது எது? உங்களை சொல்லுங்க. யார் பாராட்டு விழா நடத்துறான்? ஒரு ஆனுவல் டே நடத்துறான் இல்லையா? யாருக்கு? பேதுருக்கு. எது? பிசாசு. என்ன பிசாசு? பார்த்தா வெரி குட், நான் என்ன நினைச்சிடும் எக்ஸலண்டா செஞ்சு முடிச்சிட்டுப்பா, எக்ஸலண்டா செஞ்சு வெரி குட் அப்படின்னு கையை தட்டி ஒரு பூமாலை போட்டு ஒரு பொன்னாட போத்திட்டான். யாருக்கு? பேதுருக்கு இல்லையா? இவர் தான் பார்க்குறான், அடப்பாவி, இதுக்கு அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தேன், இதுக்கு அவனுக்கு கொஞ்சம் தானே வெளிப்பாடு கொடுத்த. என்ன வெளிப்பாடு? நீ தேவனுடைய குமாரன். அடா சாமி, பரவாயில்லையே, பானமும் ரத்தம் மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, தேவனே உனக்கு வெளிப்படுத்தினா, இப்பதானே வெளிப்பாடு கிடைச்சி. உடனே உனக்கு சொல்லுவேன், நல்ல பிரச்சனை இதுவரை சொல்லிட்டேன். என்னன்னு இதுவரை சொல்லினது? நீ பேதுருவா இருக்கிறா, உன் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்
உன்னை மேற்கொள்ள அது வேற சொல்லிட்டேன் இல்லையா? ஆனா இப்பயே மேற்கொண்டானே அவன் பார்த்தான். இவனைய மேற்கொள்ளாது இவனையா ஒரே செகண்ட் ஜெயிச்சு காட்டுறேன் பாக்குறியா? யார் கிட்ட சவால்? சவால் யார் கிட்ட? ஏசாடு போய் சவால் பண்றான். இவன் யார்? இவன் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறான். யார? இப்ப ஆண்டவர் பேதுரு சொல்லிட்டாரு. ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, நீ பேதுருவா இருக்கிறாய், உண்மையில சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல். உடனே நம்ம கேட்கறான், என்ன சொன்னீங்க? சொல்லு. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அப்படியா? ஒரே 2 நிமிஷம் போரு. ஒரே 2 நிமிஷம் போரு. ஒண்ணு மாச கணக்கெல்லாம் வேணாம். 2 நிமிஷம் போரு. இயேசுவே 2 நிமிஷம் அவனை ஜெயிச்சு காட்டுறேன். அவனை ஜெயிச்சுட்டானா இல்லையா? ஏங்க ஜெயிச்சானா இல்லையா? ஏசான பக்கம்தாங்கிறாரு. ஏசுனாரு, நீ பைபிளை தூக்கி தலையில வச்சுக்கினாக்க ஒண்ணு வராதுன்னு நினைச்சுக்கிறேன். என்ன நீங்க நிறைய பேர் பைபிள் இப்படி பிடிச்சிக்கினா, நீ இப்படி பிடிச்சா ஒண்ணு நடக்காது. நீ பைபிளை தலைக்கொண்டு காலு கொண்டு வைக்காத ஒண்ணு நடக்காது. இந்த பைபிள் உள்ள இருக்கணும். பைபிள் எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். அது வெளியே ஒரு பிரயோஜனம் இல்ல. பைபிள் 1000 வச்சா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் பார்க்கறான், ஜெபமே பண்ணாத. வெரி குட், ஜெபம் பண்ணலையா? நான் நினைச்சதை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன். யார் சொல்றான்? இது உலகம் பெரியப்படுத்தும் இல்லையா? மனுஷன் சொல்றான், நான் கஷ்டப்படுற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நீ பேசவே கூடாது. நான் சங்கடம், நீ பேசினா நான் அப்படி சங்கடப்பட்டுக்குவேன், நீ பேசினா நான் கோச்சிக்குவேன். அடா சாமி, சரி என்ன செய்யலாம்? இப்படி பேசினா கோச்சிக்குவாங்களே, போனா கோச்சிக்குவாங்களே, நடக்கலனா கோச்சிக்குவாங்களே, கொடுக்கலனா கோச்சிக்குவாங்களே, மற்றவங்க கோச்சுவாங்களேன்னு சொல்றது மனுஷன். வெரி குட், இதை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். மனுஷன் பார்க்குறான், சபா இதையே ஃபாலோ பண்ணு இல்லையா? இதே மாதிரி தேவன் பார்க்குறாரு. ஆகாப்ப பார்த்தாரு. எலியா, இந்த ஆகா எனக்கு மணி தாழ்த்து நான் பார்த்தியா? அப்ப தேவனும் பாராட்டார் இல்லையா? யாருக்கு மணி எது அருமையான வேலை? 4 பேரை சொன்னான் இல்லையா? சொல்லுங்க, காலை வந்தவங்க சொல்லாதீங்க, இப்ப வந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். காலை வந்து வாய் திறக்காதீங்க. அவங்களுக்கு சில பேர் மறந்துட்டு இருப்பாங்க, அது வேற விஷயம். அதனால ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? சரி கொஞ்சம் அறக்குறையாத என்ன செய்யும், ஞாபகம் நோட்டு கிட்ட புரட்டி பார்த்து கூட சொல்லிடுவாங்க. அதனால காலைல வந்தவங்க விட்டுருங்க, வராதவங்க சொல்ல மாட்டோம். 4 சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி ஒண்ணு வாயை திறக்கலையே, ஒண்ணு புரியலையா? மனுஷன் சபாஸ் பண்ற மனுஷன் பாராட்டுற மாதிரியும் நான் செய்யலாம், பிசாசு பாராட்டுற மாதிரியும் நான் செய்யலாம், தேவன் பாராட்டுற மாதிரியும் நான் செய்யலாம், உலக ஆவி பாராட்டுற மாதிரியும் நான் செய்யலாம் இல்லையா? எது தேவன் பாராட்டுவா? தாழ்மையாய் நீ நடந்து கொண்ட கர்த்தர் பாராட்டுவார். எப்படி நடந்துக்கிட்டா? தாழ்மையா. எது தாழ்மை? ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அதான் தேவன் என்ன சொல்ற, நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரோ கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. எனக்கு நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனைன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் தாழ்மை. இப்ப ஆகாப் என்ன சொல்றா? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தீங்க அப்படியே கேட்டாரு. இல்ல, நான் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை என்ன பண்ணிருக்கிறீங்க, கொடுத்திருக்கிறீங்க, கிருபையா மனம் பறங்கன்னு கேட்டா பாத்தியா? அதுதான் தாழ்மை. கர்த்தர் நம்மளுக்கு பனிஷ் பண்ணுவாரானா நான் செஞ்ச தப்புக்கு கர்த்தர் கூட தண்டனை என்று ஏத்துக்கிற பாத்தியா? அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மையை தான் கர்த்தர் பாராட்டுறார். நம்பர் 3 என்ன? உலகம் இல்லையா? உலகம் என்ன செய்யும்? ஒன்னு ஜெபிக்கவே விடாம தடுத்துரும். ரெண்டாவது என்ன செய்யும்? அதையும் மீறி ஜெபம் பண்ணா உனக்கு என்ன ஆசை, உன் ஆசையை மட்டும் என்ன பண்ணிக்கோ, நிறைவேற்ற ஜெபம் பண்ணி முடிச்சிரு. இப்ப நைட்ல நல்லா தூங்கணும் ஆசை தானே? நைட்ல நல்லா தூங்கணும் ஆசை இல்லையா? ஆசை. என்ன ஜெபம்? அதுக்கு மட்டும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தம். எதுக்கு? எந்த பேயும் வரக்கூடாது இல்லையா? எந்த பேயும் வரக்கூடாது, எந்த பிசாசும் வரக்கூடாது. நல்ல என்ன பண்ணிடணும்? தூங்கணும். அப்படி தூங்குறதுக்காக ஒரு ஜெபம். இது என்ன ஜெபம்? இதுதான் உலகத்தின் ஆவி அப்படின்னு சொல்றான் இல்லையா? நம்பர் 3 என்ன? 4 என்ன? மனுஷன் பிரியப்படணும். என்ன செய்யணும்? அவன் கஷ்டப்படுற மாதிரி மனசிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அவன் என்ன பண்ணாலும் சரி, இன்னும் சொல்ல போனா அவன் என்ன பண்ணாலும் வாங்கய்யா வாத்தியார பொண்ணாட போத்தணும். வாங்கய்யா வாத்தியாரன்னு விளக்கமா சொல்றேன்னு நீ கோச்சோட பரவாயில்ல இல்லையா? 11 மணிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க, வெரி குட், கத்தவனே ஆஸ்வதிப்பா அப்படின்னு அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்பா வெரி குட், நல்ல சபை இல்லையா? என்ன சபை? நல்ல சபை. நீ சபைக்கே வரலாம் கூட பரவாயில்ல, கத்தவனே ஆஸ்வதிப்பா அப்படின்னா அருமையான சபை, அருமையான ஊழியம் இல்லையா? ஏன் வரல, ஏன் லேட்டுன்னா
ஏன் நான் மட்டும் தான் லேட்டாக வரணும், நான் மட்டும்தான் லேட்டாக வரணும். இப்போ என்ன குத்துது இல்லையா? இது என்ன செய்யுது? என்ன வருத்தப்படுத்துது. உன்னை வருத்தப்படுத்தாமல் பேசினா நான் உன்னை பிரியப்படுத்துறேன்னு அர்த்தம் இல்லையா? உன்னை பிரியப்படுத்தி நீ என்ன செய்ய போற? எனக்கு உன்னை பிரியப்படுத்தி நீ என்ன செய்ய போற? ஒன்றும் செய்ய போறது இல்லையா? அதனால ஒன்று, எனக்கு அவரை மட்டும் தான் பிரியப்படுத்தி பழக்கம். அதனால ஒன்று, நீ என்ன கோச்சின்னு எனக்கு அதை பற்றி ஒன்றுமே, நீ கோய்க்கு மேலே பேச மாட்டேன். இருக்கிற தப்பா சொல்ற, நீ கோய்ச்சா அது ஓம்பாடு, அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அது மாதிரி நீயாச்சும் கத்தராச்சு தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமே. அப்போ ஒன்று பாரு, ஆனா அந்த மடம் ஆகாட்டி சொந்த மடம் அவ்வளோதான். ஆனா அந்த மடம் ஆகாட்டி சொந்த மடம் அவ்வளோதான். சரியா? அதனால ஒன்னா ஐயோ பேசணும், கோச்சுக்குவானா, இப்படி சொன்னவன் கோச்சுக்குவானா, அவன் சொன்னவன கோச்சுக்குவானா அப்படின்னு நினைச்சா என்ன செய்ய மாட்டேன். அவன் கோச்சிக்கூடாது, அவன் கோச்சிக்கூடாது, அவன் கோச்சனை எனக்கு, அவன் கோவிக்கலை எனக்கு என்ன கிடக்கு இல்லையா? ஆக மத்த என்ன தப்பா சொல்றேன், திருத்தினா திருத்தாட்டி விட்டுடு. ஆனா கோச்சினா அதை பத்தி என்ன செய்ய மாட்டேன், ஒன்னும் கவலை கிடையாது. ஏன்னா சொல்றேன்னா, மனுஷனையும் பிரியப்பட்டவன் நடக்க முடியும், உலகத்தையும் பிரியப்பட்ட மாதிரி நடக்க முடியும், பிசாசையும் பிரியப்பட்டவன் நடக்க முடியும், தேவனையும் பிரியப்பட்டவன் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நீ என் பார்வைக்கு அருமையான செஞ்சபடியினால் நான் என்ன செய்யறேன்னா உன்னை நான் கனப்படுத்துறேன். உன்னை என்ன செய்யறேன்? அப்ப தேவனுடைய பார்வையில சரியான செய்யற மனுஷனை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறார், கனப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போதும் யாக்கோபே அப்படின்னு சொல்றார். யாருக்கு சொன்ன வார்த்தை இது? யாக்கோபு சொல்ற. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கிறவராகிய கர்த்தர் சொல்லுகிறது, நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆமென். ஆமென். அப்ப யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவனுடைய பார்வையில அருமையான காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனுடைய பார்வையில யாரு? யாக்கோபு தேவனுடைய பார்வையில அருமையான செஞ்சதுனால தான் ஆண்டவர் யாக்கோபு சொன்னார். என்ன சொல்றார்? யாக்கோபே நீ என் பார்வையில அருமையானதை செஞ்சதுனால ஏன் பார்வையில உன்னை என்ன செய்யறேன்னா உன்னை நான் கனப்படுத்துகிறேன். உன்னை என்ன செய்யறேன்? கனப்படுத்துறேன்னு சொல்றார். அப்ப இந்த யாக்கோபை செஞ்சது என்ன காரியம் ஆண்டவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு, இல்ல ஆண்டவருக்கு பிரியமா மாறிடுச்சுன்னு 3 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிச்சிட போறேன். ஆமே. ஆமே. காலையில 3 சொன்ன அது வேற இல்லையா? இப்ப சொல்ற 3 வேற. காலையில யாக்கோபை பொறுத்து 3 சொன்ன 3 போ. என்ன போ? போ போ போ, அவ்வளோதான். என்னது? போ 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 அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் சொன்ன என்ன சொல்கிறாங்க பசங்க? போ 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 அப்படி சொல்லிடுறான் இல்லையா? அந்த மாதிரி யாக்கோபு சொன்ன 3 போ. யாக்கோபுக்கு சொன்ன 3 போ. அந்த 3 போ வச்சு ஆனா சொன்னாரு, அவரும் போன்றாரு, அப்புறம் போன்றாரு. 3 போ வந்துச்சு. அந்த 3 போவை எங்க போயிடுச்சுன்னு காலையில் சொல்லி முடிச்சுன்னா அது போய் சொல்ல மாட்டேன். சரியா? என்னன்னு காலையில் வந்திருக்க நான் என்ன பண்ணேன்? சரி, இப்போ சொல்றேன்னாக்க இந்த யாக்கோபு செஞ்சது எந்த காரியம் ஆண்டவருடைய பார்வையில அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அவன் செஞ்ச காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரானால் அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்யறார்? பாராட்டுகிறார். ஆண்டவருடைய பார்வையில அருமையானது என்று சொல்லி நான் முடிக்க போறேன். ஆமே. ஆமே. இதான் புரியுதுங்களா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றான் இல்லையா? அந்த கணம் என்ன செய்யணும் கடைச்ச முடிக்கிறேன். அந்த கணம் நான் என்ன சொல்ல கணம். இப்ப தேவனுடைய பார்வையில அருமையான கதை செய்யறவன தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? கனப்படுத்துறார் இல்லையா? அப்ப அந்த அருமையான காரியம் என்ன? தேவன் விரும்புகிற காரியம், இல்ல தேவனுடைய பார்வையில நல்ல காரியம். தேவனுடைய பார்வையில நல்ல காரியம். இப்ப நம்ம செய்யறத கர்த்தர் ஓகே அப்படின்னு அங்கீகரிச்சிட்டார்னா நம்ம செஞ்சது நல்ல காரியம். நம்ம செஞ்சதை கர்த்தர் அங்கீகரிக்கல, நம்ம கோவப்படுறாரு, இல்ல கடிஞ்சிக்கிறாரு, இல்ல ஏதோ ஒன்று சொல்றார் அப்படின்னு சொன்னா நம்ம செஞ்ச காரியம் நல்லதா இல்லை. ஆமே. வேகமா பேசணும்னா புரியுதா? எப்பயும் பேச மாதிரி தான் பேசுறேன். அதனால பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப நாம செய்யற காரியத்தை குறித்து ஆண்டவர் கோவப்பட்டார்னா நம்ம செஞ்சது ஆண்டவருக்கு பிடிக்கல இல்லையா? ஆண்டவருக்கு பிடிக்கல. பிழையாம் போறது ஆண்டவருக்கு பிடிக்கல இல்லையா? உடனே என்ன சொன்னாரு? முதல்ல போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா உள்ள ஆசை என்னது? ஆண்டவரை போட்டுமா வேணாவா? ஆண்டவரை போட்டுமா? இப்போ அவருக்கு ஒரு மரியாதை. நம்ம வேணான்னு சொன்னா கூட இவன் என்னதான் செய்ய போறான்? அதனால கவர்மெண்ட் நம்ம மரியாதைக்கு என்ன செஞ்சிடலாம்? போன்னு சொல்லிடலாம் இல்லையா? இங்க போன்னு சொல்லிட்டாரு, அங்க பட்டயத்தை வந்து நிறுத்திட்டாரு ஆட இங்க. அப்ப தேவனுக்கு அது பிடிக்கல இல்லையா? தேவனுக்கு அது. அப்ப நம்ம செய்யற காரியம் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? அதை வெளிப்படுத்திடுவார் இல்லையா? அதனால ஆசீர்வதிக்க நம்மள மாட்டார். நம்ம செய்யற காரியத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா அது ஆண்டவருக்கு என்னமா மாறிடுச்சுன்னு அர்த்தம்? பிரியமா மாறிடுச்சு. ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்றாரு, இல்ல ஆண்டவர் அதை விரும்புறாரு, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா?
அப்ப யாக்கோபு செஞ்ச எந்த காரியம் ஆண்டவரை பிடிச்சிச்சு, ஆண்டவரை ஆச்சரியப்பட வச்சுச்சு, ஆண்டவரை ஆசீர்வதிக்க வச்சுச்சுன்னா, பிடிச்ச இடத்தை விட்டுட்டு குறிச்ச இடத்துல இருந்தவன் யாக்கோபு. 3 இடத்தை சொல்லி முடிக்க போறேன். ஆமென் ஆமென். யாக்கோபு யார் அப்படின்னா, நிறைய காரியம் காலை சொன்ன 3 பேரை, இப்ப சொல்ற 3 பேரை இல்லையா. காலையில் சொன்னது என்ன? அறிவுறுத்துதலின்படி என்ன செய்யணும்? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அறிவுரையின்படி செயல்படணும். அறிவுரையின்படி செயல்படணும். அந்த அறிவுரை யார் சொல்லணும்? 3 பேரை காலையில சொன்னோம். அந்த அறிவுரையை யார் சொல்லணும், யார்கிட்ட கேட்கணும், அந்த அறிவுரை எப்படிப்பட்டதா இருக்கணும் என்று சொல்லி காலை ஆராதனைல 3 கதை சொன்னா, அது இப்ப சொல்லுவதற்கு நேரம் இல்லை, அதை நான் சொல்லல. ஆனா இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, பிடித்த இடத்துல இல்லாம குறிச்ச இடத்துல இருந்தவன் யாக்கோபு. பிடிச்ச இடத்துல இல்லாம குறிச்ச இடத்துல இருந்தவன் யாரு? யாக்கோபு. இந்த காரியம் ஆண்டவருக்கு என்னவா இருந்துச்சுன்னா, சந்தோஷமா இருந்துச்சு, பிரியமா இருந்துச்சு. பிரியமா இருந்துச்சுன்னு வாயில சொல்லவில்லை, ஆனா அவன் செய்கைய தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கும்போது என்ன புரியுது? ஓ, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அதுல ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார் அர்த்தம். காலைல சொன்னது திரும்ப சொல்றேன். மற்ற 7ஆம் அதிகாரத்துல 3 கூட்டத்தார் 3 காரியத்தை செய்யறாங்க இல்லையா. ஒரு கூட்டம் என்ன செஞ்சுச்சு? பிசாசை துரத்துச்சு இல்லையா. ஒரு கூட்டம் என்ன சொல்லுச்சு? தீர்க்க தரிசனமா சொல்லுச்சு இல்லையா. ஒரு கூட்டம் என்ன சொல்லுச்சு? அநேக நோய்களை நீக்க அற்புதம் செஞ்சுச்சா. ஒரு கூட்டம் என்ன சொல்லுச்சு? தீர்க்க தரிசனமா சொல்லுச்சு. தீர்க்க தரிசனமா சொல்லுச்சு இல்லையா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தேவை? தீர்க்க தரிசனமா தேவை. தலைமையில கையை வச்சு இந்த முடியை பூரா களைச்சி விட்டு ஒரு தீர்க்க சொல்லிட்டா, அப்பா அவன் தான் சூப்பர் ஊழியக்காரர். யாரு? முடி என்ன செஞ்சிடணும்? நீங்க திரும்ப போயிட்டு கண்ணாடி பார்த்து தலை சீவி ஜட போடணும். அப்பதான் அந்த முடியை அந்த அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? முன்னாடி ஆக மொத்தம் தலையை ஒரு உருட்டி 3 குலுக்கி முடியை பூரா களைச்சி தள்ளி விட்டுட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா, அப்பா என்ன ஜெபம் பண்ணார், என்ன அருமையா ஜெபம் பண்ணார் இல்லையா. சரி, நம்ம இல்லை, அதனால தைரியமா சொல்றேன் சரியா. வந்து விட்டி போட்டாங்க, எனக்கு மட்டும் தனியா ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நிறைய பேர் இருந்தாலும் கை மேல கை வச்சு என்ன செய்யறேன்? ஒரு 4 பொண்ணு பிள்ளை கையை வச்சு அப்படி ஜெபம் பண்றேன்னா, அந்த அம்மா சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு மட்டும் தனியா ஜெபம் பண்ணுங்க. உன வீட்டுக்கு போய் சொல்லிச்சு, போன வாரத்துக்கு முன்னாடி வார்த்தை என்ன, இந்த வாரம் இன்னைக்கு நீங்க நல்லாவே ஜெபம் பண்ணல, இந்த வாரம் நீங்க என்னம்மா சொல்ற? தலைமையில கை வச்சு எடுத்துட்டீங்க. தலைமையில கையை வச்சு இவனை என்ன செய்யணும்? இந்த முடிய பூரா கலைக்கணும் இல்லையா. முடிய பூரா கலைச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி 3 தள்ளி முடிஞ்சா கீழே தள்ளி விட்டுட்டேன்னா, அப்பா சூப்பரா ஜெபிச்சேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இன்னைக்கு அப்படிதான் என்ன செய்யுது? விரும்புது இல்லையா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு கூட என்ன பண்ணிட்டு இருக்குது? ஓடின்னு கிடக்குது இல்லையா. அடுத்த கூட என்ன? அங்க பேய் ஓட்டுறான், இங்க போய் ஓட்டுறான், அங்க போய் ஓட்டுறான் இல்லையா. மார்க்க கடை சொல்லுவாரு, நீ பேய் ஓட்ட நீ விசுவாசியே கிடையாதுன்னுவாரு. நான் சொல்ல, நீ என்ன கடை மார்க்க போய் கேளுங்க. மார்க் என்ன சொல்றாரு? மார்க் என்ன சொல்றாரு? விசுவாசியா நடக்கும் அடையாளங்கள் ஆவன. முதல் அடையாளம் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை யார் துரத்துவார்கள்? நீங்களா விசுவாசியா? நீங்களா விசுவாசியா இல்லையா? அப்ப என்ன துரத்தணும்? அப்ப நீங்க பேய துரத்தல யாரு இல்ல. சண்டை போனா மார்க்கு கிட்ட போங்க, ஏங்கிட்ட வராதீங்க. மார்க்கு கிட்ட சொன்னது யாரு? மார்க் 16 அவர் சொல்றார், என்ன சொல்றா? விசுவாசியா நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நம்மமான பாஷையை பேசுவீர்கள் இல்லையா. இதெல்லாம் சொல்றார். இது சொல்றது யாரு? அப்ப பேய் யார் ஓட்டணும்? அப்ப நான் பேய் ஓட்ட என்ன செய்யக்கூடாது? பேய் ஓட்ட போகணும், பேய் ஓட்டிக்க போக கூடாது. பேய் ஓட்டுறதுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்காங்களா? நீ என்ன பண்ணு? நீ தைரியமா போய் கையை வச்சு சோத்த பண்ணி ஜெபம் பண்ணு. என்ன சொல்லு? கை வைக்கல, இயேசுவின் நாமத்தை போன ஜெபம் பண்ணு. எது ஓட்ட போ? பேயை நீ ஓட்ட போ இல்லையா. நீ பேய் ஓட்டிக்க போயிடாத. புரியுதா இல்ல? அப்படி பேய் ஓட்டலாம் இல்லையா. அப்படி என்ன செய்யறான்? பேய் ஓட்டலாம். இவனுக்கு என்ன விருப்பம்? இந்த பேய் ஓட்டவனுக்கு என்னதான் விருப்பம்? பயங்கரமா பேய் ஓட்டு, நம்மளை பார்த்த பேய் என்ன செய்யணும்? அல்லது அடிச்சு ஓடணும் அப்படின்னு அவனுக்கு விருப்பம் இல்லையா. மேல கடவுளுக்கு முதல்ல கடவுளுக்கு என்ன விருப்பம்? நம்ம வாயை திறந்தா தீர்க்க தரிசனமா சொல், அவனுக்கு விருப்பம் இல்லையா. இன்னொருத்தர் விருப்பம் என்னது? நம்ம கையை வச்சா எல்லா நோயும் போகணும், அவனுக்கு விருப்பம். ஆனா ஆண்டவர் சொன்னார் என்னது? இது 3மே உங்களுக்கு யாருக்கும் குறிக்கல. இது 3மே யாருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிச்சதுதான் இருக்கே தவிர குறிச்சதுக்கு மேல விருப்பம் வரல. நிறைய பேருக்கு இதை எதை சொல்லிட்டு இதை சொல்றாரு?
பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் இவர் ஒருத்தர் எங்க போக முடியாது, பரலோகம் மாட்டான்னு சொல்லிட்டு தான் இதை சொல்றார். என்ன சொல்றா? என் நாமத்தை தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், நோய்களை குணமாக்குனாங்க. அப்படி சொன்ன உடனே சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு. அப்படி என்ன அர்த்தம்? என் முகத்திலே முடிக்காத ஓடி போயிருன்னு அர்த்தம். யாரப்பா சொன்னாரு? யாரப்பா சொன்னாரு? தீர்க்க சொன்ன பார்த்து சொன்னார். என்ன? என் முகத்திலேயே முழிக்காத. இல்லையா? ஏன்னாக்க உன்னை வச்சு நான் நினைச்சது வேற, ஆனா நீ நினைச்சது, நீ விரும்புறது வேற, உன்னை வச்சு நான் செய்ய நினைச்சது வேற. அப்ப இவனை வச்சு தேவன் வேற எது என்ன பண்ணிருக்கிறாரு, செய்ய நினைச்சிருக்கிறாரு. அதுதான் குறிச்சது. ஆனா இவனுக்கு என்ன பிடிக்குது? அவன் பார்த்தா நம்ம காலத்தை தீர்க்கதரிசி போல இருக்குது. யாரு? அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன அது புதிய ஏற்பாடு தானே, இல்லையா? அது நம்ம காலம் தான், இல்லையா? அவன் நம்ம காலத்தை தீர்க்கதரிசி போல இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியுது தீர்க்கதரிசனம் சொன்னதா என்ன செய்வாங்க, கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னதா என்ன செய்யறாங்க, நம்புறோம். அப்பதான் என்ன செய்யறான், வரான், இல்லையா? அதனால என்ன செய்யக்கூடாது, என்ன செய்து ஆகணும். அதனால ஆண்டவரே இந்த நோய் வரதெல்லாம் அப்ப இருக்கட்டும். நோய் பிடிச்ச 1-2 தான் இருக்கிறான். நோய் பிடிச்சவன் நோய் பிடிச்சவனும் பேய் பிடிச்சவனும் இப்படிதான் இருக்கிறான். 1-2 தான் இருக்கிறான். ஆனா எல்லாரும் என்ன விரும்புறாங்க, தீர்க்க தரிசனமா விரும்புறாங்க. ஆனா நான் என்ன செய்யறேன், நான் நோய் வாட்ட வேலையெல்லாம் விட்டுருங்க, எனக்கு பேய் வாட்டெல்லாம் வேணாம், எனக்கு எதை கொடுத்துருங்க, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் அப்படி விரும்புறான், இல்லையா? அவர் சொல்ல, எப்பா உனக்கு குறிச்சது நோய் ஓட்டுறதுப்பா, இல்லப்பா உனக்கு குறிச்சது பேய் ஓட்டுறதுப்பா, அதெல்லாம் வேணாங்க. பேய் பிடிச்ச யாரான ஒருத்தர் 2 பேர் தான் வரான், இல்லையா? அப்படித்தானே வரான். அதனால ஆனா தீர்க்க தரிசனம் கேட்கிறவன் ஏகமா வரான், இல்லையா? நான் சொல்றது நடக்கவே இல்லைன்னா கூட வரான். வரானா இல்லையா? வரானா இல்லையா? நம்ம ஊர் பக்கம் போனாங்களா இல்லையா? நம்ம ஊர் பக்கம் போனாங்களா இல்லையா? போனாங்க, இல்லையா? ஒரு நாள் தலைமருந்து போன் பண்ணி கேட்கிறா, டேய் அவர் எப்படிடா அவரு அப்படின்னாரு. சபை இருக்கணுமா வேணாமான்னு கேட்டேன். ஏன்டா சொல்றேன்னாரு, சில விஷயத்த மட்டும் சொன்ன, உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சில விஷயம் மட்டும் சொன்னேன். இப்ப சபை உனக்கு வேணுமா வேணாமாப்பான்னு. வேணாண்டா, அப்ப விட்டுடணும், சரின்ட்டாரு. அது உங்களுக்கு விளக்கம் பேச முடியாது, உங்களுக்கு அது விளக்கம் சொல்ல முடியாது, இல்லையா? அவன் சொல்றது நடக்கலன்னா கூட என்ன செய்ய முடியுது, போக முடியுது. யார் கேட்ட? அதனால தீர்க்கதரிசி பார்த்தா, அதனால பேய் ஓட்டுற வேலையும் வேணாம், நோய் பெற்ற வேலையும் வேணாம், இல்லையா? ஆமோஸ் கூட சொல்லுவார், நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் ஆடு மேய்க்கிறவன். ஆமோஸ் கூட என்ன சொல்லுவாரு, என்ன அப்ப சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொன்ன அவனை கொன்னே போட மாட்டான். உடனே அவன் சொல்றான், நான் தீர்க்கதரிசனம் கிடையாது, நான் ஆடு மேய்க்கிறவன். படிக்கலையா? இப்ப படிக்காதீங்க, இப்ப படிக்காதீங்க. ஆமோஸ் கிட்ட சொல்லுவார், என்னது தீர்க்கதரிசனம் சொல்லாத அப்படின்னு சொல்லாதப்பா. அப்ப ஆமோஸ் சொல்லுவாரு, நான் தீர்க்கதரிசனம் கிடையாது, நான் தீர்க்கதரிசி புத்திரனும் கிடையாது, நான் மாடு மேய்க்கிற ஆளு. நான் யாரு? நான் மாடு மேய்க்கிற ஆளு. எங்க அப்பா ஆடு மேய்க்கிற ஆளு, எங்க பரம்பரையா ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற வேலை செய்யறவங்க. எங்களுக்கு தீர்க்கதரிசனம் என்னவே கிடையாது, சம்மதமே கிடையாது. என்னதான் விருப்பம்? ஆமோஸ் பிரயுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, நான் மாடு மேய்க்கிறவன்றான். ஆமோஸ் ஆமோஸ் 7:14. ஆமோஸ் 7:14 கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஆமோஸ் 7:14 கொஞ்சம் சேர்ந்து படிக்கலாமா? ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஏன்னா அவனுக்கு தெரியும் தீர்க்கதரிசனம் சொன்னா கொன்னே போடுவான், இல்லையா? அதனால என்ன செய்ய வேணும், நான் தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை. அவன் தான் சொல்றான், நான் தீர்க்கதரிசி இல்ல, நான் தீர்க்கதரிசிக்கு மகன் கூட கிடையாது. நான் யாரு? நான் மந்த மேய்க்கிறவன். என்ன சொல்ல, நான் பழம் பொறுக்கி சாப்பிடுறவன். என்ன ஆளை விட்டுருப்பா சாமி, நான் எதுக்கு வரல, நான் தீர்க்கதரிசி சொல்ல. ஆனா யார் அவரு? தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி. அத போல அன்னைக்கு சொல்றான், நான் பேய் ஓட்டுறவன் கிடையாது, நான் தீர்க்கதரிசி சொல்றவன், இல்லையா? தீர்க்கதரிசனம் சொல்றது அவனுக்கு பிடிக்கும், ஆனா நோய் ஓட்டுறது ஆண்டவர் குறிக்கும். இன்னைக்கு பிடிச்சதா குறிச்சதா? பிடிச்சது ஒண்ணு இருக்குது, குறிச்சது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன, பிடிச்சதுதான் விருப்பமே தவிர குறிச்சது விருப்பம் அல்ல. ஆனா யாக்கோபு யாரு, எனக்கு பிடிக்கலனா கூட குறிச்சதை தான் நான் செய்வேனே ஒழிய நான் பிடிச்சதை செய்ய மாட்டேன். என்னையா பிடிக்கும், எனக்கு குறிக்கிற இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆமென் ஆமென். அப்ப யாக்கோபு யாரு, பிடிச்ச இடத்துல இருக்கிறவன் இல்ல, குறிச்ச இடத்துல இருக்கிறவன், இல்லையா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 25 யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான், இல்லையா? ஆதியாகமம் 25 இல்ல இல்ல 25
27 வாசி யாக்கோபு 27 தான் வாசிமா. இந்த பிள்ளை வாசி. இந்த பிள்ளைகள் பெரியவன் ஆன போது வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலி கூடாரவாசியா இருந்தான் இல்லையா? இப்ப அம்மா ரெபேக்காள் என்ன செஞ்சாலும் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டான். எங்க வச்சு பூட்டிட்டா? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்ன்ற இல்லையா? இவன் எங்க இருக்கிறவன்? குணசாலியும் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவன் இல்லையா? எத்தனை கூடாரத்துல இருக்கிறவன்? ஒரே ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறவன். அப்படியா? இப்ப அம்மாவுடைய அறிவை கால சொன்னா அப்படி சொல்றேன். அம்மாவுடைய அறிவுரை என்ன? அம்மாவுடைய ஆர்டர் என்ன? நம்ம கூடாரத்துக்குள்ள மட்டும்தான் நீ இருக்கணும். அப்படியா? நம்ம கூடாரத்துக்குள்ள மட்டும்தான் நீ இருக்கணும், வேற எங்கேயோ உடனே சொல்லுவா. சரி, இவன் அண்ணா எப்படி? இல்ல, இவன் அண்ணா எப்படி வனசஞ்சாரி? அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காடு இருக்கும், இந்த படம் குப்பணத்து பக்கம் காடு இருக்கும், இந்த பக்கம் போனாக்கா இந்த மலை பக்கம் காடு இருக்கும் இல்லையா? நம்ம சுத்தி காடு இருக்குதா? ஒரு காட்டுக்கு இந்த பக்கம் இன்னைக்கு போலாம் இல்லையா? அடுத்த காட்டுக்கு இன்னொரு நாள் போலாம், அடுத்த காட்டுக்கு இன்னொரு பக்கம் போலாம். அதே காட்டில் ஒரு பக்கத்துல ஒரு நாளைக்கு போலாம், அடுத்த பக்கத்துக்கு ஒரு நாள் போலாமா? அது நீங்களாம் காட்டுக்கு போயிருந்தா தெரியும், அது எப்படி உனக்கு சொல்றதுன்னு தெரியல இல்லையா? சில மரங்கள்லாம் வேணும்னா சில பகுதி மட்டும் தான் போகணும். இப்போ ஒரு மூங்கில் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா இடத்துல என்ன செய்யாது, கிடைக்காது. சில பகுதி தான் நம்ம போகணும். அதே போல சில மரம் அப்பெல்லாம் கலப்பை ஏறு ஓட்டுனா கலப்பை, அந்த கலப்பைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சில மரம் ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு சில மரமெல்லாம் 10 கிலோமீட்டர் உள்ள போகணும். 10 கிலோமீட்டர் எங்க? ஊருக்குள்ள தண்ணி தாகமே எடுக்காது. காட்டுக்குள்ள போயிட்டா தண்ணி அவ்வளவு தாகம் எடுக்கும், அவ்வளவு தாகம் நடக்கும். மழை பெஞ்சு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு தெரியாது, எத்தனை மாசம் ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த தண்ணி எப்படி குடிக்கணும்? கையில எல்லாம் குடிக்க முடியாது. துணியை ஏதாவது அது தலையில கிடக்க ஆளுங்க டவுலு பார்த்தா அது கீழே மண்ணோட மோசமா இருக்கும். அந்த டவலை எடுத்து அப்படி மேலே போட்டு அப்படியே கவுந்து குடிச்சிக்க வேண்டியதுதான். அது என்ன செய்ய முடியாது, அள்ளி குடிக்க முடியாது. எங்கேயான ஒரு அதை தேடுறதே மைல் கணக்க போகணும். இதெல்லாம் காட்டு நடக்கிற சம்பவம் இல்லையா? இப்ப இந்த ஏசா எங்க போறான்? ஒரு பக்கம் கிழக்க காட்டுக்கு போறான், ஒரு பக்கம் மேற்க காட்டுக்கு போறான், ஒரு பக்கம் வடக்க காட்டுக்கு போறான். 4 நாளைக்கு 4 காட்டுக்கு போறான் இல்லையா? அதை இப்படி சொல்லாம 4 நாளும் 4 சபைக்கு போறான் அப்படி எடுத்துக்கோங்க. எப்படி போறான்? 4 நாளும் 4 சபைக்கு போறான் இல்லையா? ஆனா இவங்க அம்மா ரெபேக்காள் என்ன சொல்லிட்டான்னா, யாக்கோபு நம்ம கூடாரத்தை விட்டு நீ எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது. இவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். என்ன மாதிரி தானே அவனும் பிறந்தான், அவனை மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் ஏன் கேட்கல, ஏன் வரலன்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க இல்லையா? நான் வரல உடனே கேட்கறாங்க, ஏன் வரலன்னு கேட்கறாங்க இல்லையா? யாக்கோபு என்ன செய்யறாரு? வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை வீட்டுல ஒரு அரை மணி நேரம் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ரெபேக்காள் என்ன பண்ணிருப்பான்? உடனே போன் எடுத்துருப்பான் இல்லையா? போட நம்பர் அவன் நம்பர் போட்டுருப்பான் இல்லையா? யாருக்கு? யாக்கோபுக்கு. உங்களுக்கு இல்ல, யாக்கோபுக்கு இல்லையா? உடனே ரிங் ஆகும் இல்லையா? அவன் புத்திசாலி என்ன பண்ணிடுவான்? அது என்ன பண்ணுவான்? நம்ம புத்திசாலி நமக்கு தெரியுமா? நமக்கு தாத்தா இல்ல, யாரு? அவனுக்கு பேரே எத்த இல்ல. அவன் என்ன பண்ணுவான்? போன என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. அவன் ஏமாத்த தப்பா இருக்கட்டும் இல்லையா? இப்ப அம்மா ரெபேக்காள் என்ன செய்யறா? என்ன வீட்டுல ஆள் இல்ல, வீட்டுல ஆளு வந்து பார்த்தார், வீட்டுல என்ன இல்ல, ஆள் இல்ல. சபையில பார்த்தா ஆள் இல்ல. உடனே போன் எடுத்து போடுறாரு, உடனே போன் எடுத்து அப்படி போடுற நம்பர் போடுறாரு. நம்பர் போனவொடனே அவனுக்கு போடுது இல்லையா? ஒரே ரிங் ஆகுது. என்ன ஆகுது? பார்த்தா தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். தொடர்பு எல்லைக்கு யாரு? உங்களை சொல்ல யாக்கோப சொல்றேன் சரியா? யாக்கோபு பண்ற வேலை என்ன வேலை? அப்படி பண்ணுவார் இல்லையா? என்ன காரணம்? யாசா பாருங்க, அங்க போறான், அங்க போய் கமன இருப்பானா? அங்க இப்படி எல்லாம் இருந்துச்சு, அங்க இப்படி தலைகளை துள்ளனாங்க, இப்படி பார்த்தா ஆவி இப்படி இருந்துச்சு, அங்க பார்த்தா பாவி இப்படி இருந்துச்சு, அப்படி சொல்லுவான் இல்லையா? சொல்லுவாங்களா? எங்க போய் வந்து நான் ஏசாவா சொல்றேன் சரியா? இப்ப ஏசா போய் வந்தார்ல, எங்க போய் வந்திருப்பாரு? கிழக்கு பக்கம் காட்டு போய் வந்திருப்பாரா? வந்து ஏகாப்படி என்ன சொல்லியிருப்பாரு? ஹே, அங்க என்ன மான் இருந்துச்சு தெரியுமா சொல்லியிருப்பார் இல்லையா? என்ன கரடி இருந்துச்சு தெரியுமா சொல்லியிருப்பார் இல்லையா? என்ன சிங்கச்சி தெரியுமா சொல்லியிருப்பார் இல்லையா? அன்னைக்கு அவர் பார்த்ததா அவர் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்த்தா நம்ம சொல்லுவாங்களா? அங்க என்ன ஆவி, அங்க என்ன பூரா இட்லி வைக்கிற ஆவி தான் இருக்கு.
என்ன ஆவி, அங்க என்ன ஆவி, இங்க என்ன ஆவி, அங்க என்ன போது தெரியுமா, எங்க அங்க என்ன போது தெரியுமா, இங்க என்ன போது தெரியுமா, இதெல்லாம் என்ன அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நீங்க என்ன ஆசை வரும், நான் யாக்கோபை சொல்றேன், என்ன ஆசை யாக்கோபுக்கு வரும், அடாடாடா நாமளே என்ன செஞ்சிருக்கலாம், இந்த ஏச மாதிரியே போய் வந்திருக்கலாமே, இந்த புகை போய் வந்திருக்கலாமே, இப்படி போனா நல்லா இருக்குமே, அப்படி ஒரு ஆசை வரும் தானே. ஆனா அம்மா சொல்லிட்டாடே, கூடாரத்துக்குள்ளதான் நீ இருக்கணும். நீ எங்கதான் இருக்கணும், கிழக்க காடு, மேற்க காடு, வடக்க காடு, தெற்க காடெல்லாம் பிடிச்ச இடம். ஆனா கூடாரம் குறிச்ச இடம். உனக்கு பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? யாக்கோபு கேக்குறா, யாக்கோபு உனக்கு பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? யாசோக்கு என்ன கிடையாது, அவனுக்கு ஒரு இடமும் கிடையாது. அவனுக்கு ஒரு இடமோ, அவன் எங்க வேணாலும் என்ன செய்யலாம், அவன் எங்க வேணாலும் போகலாம், அவன் எங்க வேணாலும் வரலாம், அவன் எங்க வேணாலும் சாப்பிடலாம், அவன் எங்க வேணாலும் தூங்கலாம். அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா யாக்கோபு சொல்றா, ஒரு மணி நேரம் ஆள கூட உடனே தேடுற யாக்கோபு. எங்க போயிட்டான், எங்க போயிட்டான், எங்க போயிட்டான், எங்க போயிட்டான், எங்க போயிட்டான், எங்க போயிட்டான், ஏன் தேட கடைசியா சொல்றேன் சரியா. அப்ப தேவன் என்ன விரும்புறா, உனக்கு கூட இருக்கிறவங்க பிடிச்ச அநேக இடத்துல இருக்கலாம், பட் நீ எங்க இருக்க விரும்புற? யாக்கோபுக்கு முன்னாடி ஏசா இருக்கிறான். இன்னும் சொல்ற, யாக்கோபை விட மூத்தவன், உன்னை விட மூத்தவளா இருக்கலாம், உன்னை விட பெரியவளா இருக்கலாம், ஏன் உனக்கு முன்னாடி சபைக்கு வந்தவளா இருக்கலாம். பல இடங்களை அலையலாம், பல இடங்களில் அலையலாம், பல இடங்கள திரியலாம். யார போல, ஏசாவா போல. ஆனா உனக்கு ஒரு கட்டு இருக்கு யாக்கோபு, நீ யாரு, இஷ்டம் போல அலையறவன் இல்ல, உனக்கு ஒரு கூடாரம் இருக்குது. உனக்கு ஒரு யாக்கோபுக்கு என்ன இருக்குது, யாக்கோபுக்கு என்ன இருக்கு, ஒரு கூடாரம் இருக்கு. நீ எங்க தான் இருக்கணும், நீ எங்க சுத்தனாலும் எங்க தான் இருக்கணும் தெரியுமா, இந்த கூடாரத்துக்குள்ளதான் நீ இருக்கணும். நீ எங்க சுத்தினாலும் சரி, நீ எங்க தான் இருக்கணும், கூடாரத்துக்குள்ளதான் இருக்கணும். உனக்கு பிடிச்ச இடம் அநேக இருக்கலாம், ஆசையை ஊட்ட அநேக வார்த்தையை ஏசா சொல்லலாம். ஏசா என்ன சொல்லலாம், போய் சும்மா இருப்பானா, சும்மா இருக்க மாட்டான்ல. சரி நீங்க என்ன அப்படிங்கிற போய் வருவீங்கல்ல, வீட்டில் அப்படியே போர் அடிக்குது, எங்க செய்யலாம், அப்படி எங்காவது அப்படி போயிட்டு வரலாம், அப்படி இருக்கல, அப்படி போயிட்டு சும்மா இருப்பீங்களா? உடனே அது அது போறது மாதிரியே ஒரு ஸ்டேட்டஸ். எங்க இன்னும் இடமே போல இல்லையா, இவங்க போறது மாதிரி தெரிஞ்சுக்கணுமா, ஓ இவங்க இங்க போறாங்கன்னு என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா. போயிட்டு வந்தா அங்க சிங்கத்தோட இருக்கிற மாதிரி, அந்த சிங்கமோட பக்கம் சின்ன ஆளு என்ன ஆயிருப்பான்னு தெரியாது இல்லையா. தேவக்கு போறீங்க, முதல்ல பண்ணிக்கு போறீங்க, அப்படி முதலுக்கு பக்கம் இருக்க மாதிரி ஒரு போட்டோ இல்லையா, அதை எடுத்து ஸ்டேட்டஸ் இல்லையா வைப்பாங்க. நீங்க வைக்கிறதில்ல, வைப்பாங்க தானே, அப்படி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா. இப்போ நேரத்தில் ஒரு தம்பி சொன்னான் இல்லையா, நான் இப்படி எங்கே போகிறேன்னு, அவனை போவே இல்லை, அவன் வேலை செய்கிறான், அங்கே போகிறேன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டான். லைனில் தான் இருக்கிறான் சரியா, லைனில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிற அப்படின்னா, அவன் போவே இல்லை, இன்னும் 2 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு இன்னும் அவன் போய் சேர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். ஆனால் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுட்டான், நான் இங்கே என்ன பண்ணிருக்கிறேன், இங்கே போகிறேன். சரி இருக்கா, ஒன்னு நினைக்க மாட்டேன் சரியா. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ போற சும்மா போக வேண்டியதானே, இந்த போற போய் சும்மா போகுமா, போகாதுல மண்ணு வாரி போட்டு போகும்ல, இந்த போற போய் சும்மா போகுமா, மண்ணு வாரி போட்டு, அந்த மாதிரி இவன் போறாங்க சும்மா இருக்க கூடாதா. நீ எங்கேயோ போன வந்த கம்முனு இரு இல்லையா, அது ஸ்டேட்டஸ் இல்லையா, அது அப்படி குரூப் வேற. இப்போ அவங்க என்ன பண்ணணும், இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க, என்னை மட்டும் கூட்டு, அதுக்கு ஒரு சண்டை இல்லையா. இப்போ என்ன வருது, இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. இதை பார்த்த உடனே இவனுக்கு சும்மா இருக்குமா, இல்லை இது யாக்கோபு சும்மா இருக்குமா? உடனே அம்மாட்ட சண்டைக்கு போவான். என்னது, அவன் மட்டும் பார், அங்கே போய் வந்திருக்கிறான், இங்கே போய் வந்திருக்கிறான், இங்கே போய் பண்ணுக்கிறான், இங்கே போய் பண்ணுக்கிறான், இங்கே இதை பார்த்துருக்கிறான், அங்கே அதை பார்த்துருக்கிறான், இங்கே எதையோ பார்த்தானோ, நானும் என்ன செய்கிறேன். அவங்க அம்மா சொல்லுவா, யாக்கோபு ஏசாவுக்கு ஒரு கட்டு இல்லை, ஆனால் உனக்கு ஒரு கூடாரம் இருக்குது, உனக்கு ஒரு கூடாரம், உனக்கு ஒரு கூடாரம். இந்த கூடாரம் என்ன செய்யணும் கடைசியா சொல்றேன் சரியா, என்ன போய் சொல்லக்கூடாது உங்களுக்கு சரியா. இந்த கூடாரம் என்ன செய்யணும் கடைசியா சொல்றேன். அம்மா குறிச்சது எங்க கூடாரம் இல்லையா. இந்த கூடாரத்தை என்ன கிடையாது, ஒரு பொழுதுபோக்குமே கிடையாது இல்லையா. சுத்தி சுத்தி எங்க வந்து அங்க இருக்கணும், இதே சுத்தி சுத்தி கிடக்கணும், எங்கவே அந்த கூடாரத்துக்குள்ளேயே சுத்தின்னு கிடக்கணும், வேற எங்கேயும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. உள்ள எப்படி இருக்கும், பயங்கர ஆதகமா இருக்கும். என்ன ஆதகம்,
அவன்லாம் பாரு எங்க போறான், இவன்லாம் பாரு எங்க போறான், இவன்லாம் எங்க போறான், இவன்லாம் அங்க போறான், நம்மளை எங்கேயும் விட மாட்டேங்கிறாங்களே, இப்படியே பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு அதை போல என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? சரி, புரியல, விட்டு தோத்திரம். அப்படி போல என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, அப்படி பிடிச்சி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு சங்கடம் வரும் இல்லையா? ஏன் அம்மா கூடாரத்தில் இருக்க சொன்னாங்கன்னா அது ஒரு காரணத்தோட தான் அம்மா என்ன செய்யறாங்க, இருக்க சொல்றாங்க. அதை கடிச்சு சொல்றேன். நம்பர் 2 இல்லையா? ஒன்னு எங்க இருக்க சொன்னாங்க, யாக்கோப கூடாரத்துக்குள்ள இருக்க சொல்லி அம்மா சொல்லிட்டா இல்லையா? இப்ப அப்பா சொல்றாரு, எங்க அப்பா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அம்மா சொன்னா கூடாரத்துக்கு போன்னு சொல்லிட்டா, அதே போ அப்படின்னு சொல்லிடுறேன் இல்லையா? அம்மா யாக்கோப எங்க போ சொன்னா, கூடாரத்துக்கு போ அப்படின்னுட்டா. எங்க போ, எங்க போ, கூடாரத்துக்கு போன்னு சொல்லிட்டா இல்லையா? இப்ப அப்பா சொல்றாரு, எங்க போ, சீரியா வீட்டுக்கு போனிட்டார். எங்க போ, சீரியா தேசத்தை என்ன பண்ணு போ. ஆதியாகமம் 28 1 2 3 பேச வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதன் அலாமல் இருக்கிற உன் தாயுடைய தகப்பனாகிய பெத்துவடைய வீட்டுக்கு போ. அப்பிடத்தில் என்று அவனுக்கு என்ன செஞ்சா, கட்டளையிட்டான். இப்ப எங்க போ சொல்றாரு, எங்க போ சொன்னாரு, சீரியாவுக்கு போன்னு சொல்றாரு. சொல்றது யாரு, 2வது போ. ஒரு போ எங்க, கூடாரத்துக்கு போ இல்லையா? சரி, இது சொன்னது யாரு, அம்மா சொன்னாங்க இல்லையா? இப்ப அம்மாடி அறிவுரை எப்படி இருக்கணும், கூடாரத்துக்குள்ள இருக்கிறதாகவே இருக்கணும் இல்லையா? அம்மா என்பது என்ன, சபை. அம்மா என்பது என்ன, ரெபெக்கா எதுக்கு அடையாளம், மணவாட்டி சபைக்கு அடையாளம் இல்லையா? சபையில இருக்கிறவங்க என்ன ஆலோசனை பண்ணணும், என்ன அறிவுரை சொல்லணும், எங்க போ சொல்லணும், ஜனத்தை சபைக்கு போன சொல்லணுமே ஒழிய சபையை விட்டு எங்க போய் கூடாது. ரெபெக்காவுடைய ஆலோசனை எப்படி இருக்கணும், சபைக்கு போ, சபைக்கு போ, சபைக்கு போ, சபைக்கு போ. அப்படின்னு அர்த்தம், கூடாரத்துக்கு போ, கூடாரத்துக்கு போ, கூடாரத்துக்கு போ. உனக்குன்னு ஒரு கூடாரம் இருக்குது, உனக்குன்னு ஒரு. ஆனா யாசாவுக்கு அந்த கூடாரம் எல்லாம் கிடையாது. அவர் எங்க வேணாலும், அவர் வனசஞ்சாரி. அவர் யாரு, பக்கத்து கைப்பிடிச்சு கேளுங்களேன், நீங்க யாரு, கூடாரவாசியா வனசஞ்சாரியா? கூடாரவாசியா வனசஞ்சாரியா? வனசஞ்சாரினா எப்படி, எங்க வேணாலும் தங்கலாம், எங்க வேணாலும் படுத்து தூங்கலாம், என்ன வேணாலும், யாரும் என்ன செய்ய முடியாது. என்ன கேட்டுவாங்க யாசாவை, கேட்டானா சிங்கத்தையே கொள்ற மாதிரி ஆளை கொண்டுருவோம் இல்லையா? அப்ப அவங்களை என்ன செய்ய முடியாது, யாரும் எங்க போன எங்க யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது. கேளுங்க, உங்களை கேட்க முடியுமா, கடிச்சு குதற மாட்டீங்களே, கேளுங்களேன், உங்களை கேட்க முடியுமா, எங்க போன கேட்க முடியுமா, எங்க போன கேட்க முடியுமா, கடிச்சு என்ன ஏன் கேட்கிறேன் அப்படி கடிச்சு குதற மாட்டியே. ஆனா ஏசாவா கேட்டா ஒன்னு என்ன செய்ய மாட்டான், ஒன்று கடிக்க மாட்டான். ஆனா ஏசாவை கேட்டா, சார் யாக்கோபை கேட்டா ஒன்னு சொல்ல மாட்டான். ஏசாவை கேட்டா ஒரே பார்வை. சொல்றேன், ஈசாக்கும் போய் முள்ள பதுங்கிருமா, ரெபேக்கா ஓடியே போயிருவான் இல்லையா? நான் சொல்றேன், அப்ப பெத்தா பாருங்க, அதுக்கு பின்னால ஏசா பக்கம் ஆளு என்ன செய்யல. ஆனா பார்த்தாலும் இவருக்கு என்னவா இருக்கு, கேளு பக்கத்து கேளுங்களேன், உங்களை பார்த்தா எப்படிங்க, உங்களை பார்த்தா பயமா இருக்கா, பயமா இருக்குமா? உங்களை பார்த்தா எப்படி இருக்குது, பயமா இருக்குது. என்ன பயம், ஏதோ ஒரு பயம் இல்லையா? உங்களை பார்த்தா என்ன இருக்குது, பயமா இருக்குது இல்லையா? உன்னை பார்த்து என்ன பயம், எதனா சேர்த்து போட்டுருவானா, எதனா சேர்த்தி இந்த வீட்டில் எதனா சேர்த்து போட்டுருவானா, ஒரு பயம் இருக்குது. உன்னை பார்த்து அவனை என்ன செய்ய வேண்டியது, அவனை பார்த்து சரி அவன்கிட்ட என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பக்கமாகவே நடக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ண முடியாதவனை ஏண்டான்னு கேட்டால் ஒரு எதனா ஒன்று சேர்த்தா என்ன முடிஞ்சு போச்சு, என் சாப்டரே முடிஞ்சு போச்சு, என் சாப்டர் என் கையில் தான் இருக்கு. எங்க அதில் எதனா ஒன்று சேர்த்தா என்ன ஆகும், என் கதை என்ன ஆகும், அதில் வீடியோ வரை எடுத்து வச்சிருக்கிறான் இல்லையா, என்ன ஆகும், அவரை தான் முடிச்சு 1 2 3 என்ன செய்ய வேண்டியதுதான், அப்படி பார்க்கறான் இல்லையா? அப்ப என்ன செய்ய வேண்டியதுக்கு பயமா இருக்கு. என்ன பயம், ஏசா பார்த்து எப்படி இருக்குது, பயமா இருக்கு. என்னது, கடிச்சு கொதறிடுவானா, கொன்னுருவானா, அடிச்சிருவானா, திட்டிருவானா, அப்படி பயமா இருக்கு. ஆனா யாக்கோபு கிட்ட என்ன பேசுறான், யாக்கோபு எப்படி இருக்கிறான், என்ன பேச எப்படி இருக்கிறான், அமைதியா இருக்கிறான் இல்லையா? பக்கத்துக்கு இல்லைங்களே, நீங்க குணசாலியா இருந்தா, நீங்க கூடாரவாசியா இருந்தா, உங்களை என்ன கடிஞ்சுக்கிட்டாலும் அமைதியா இருப்பீங்க. நீங்க கூடாரவாசியா இல்லைன்னா உங்களை பார்த்தாலே கடிச்சு கொதறிடுவீங்க, உங்க கிட்ட ஒண்ணுமே பேச முடியாது. இப்ப கேளுங்க, கூடாரவாசியா வனசஞ்சாரியா,
ஒருத்தர் சொன்னார் கூடாரத்துக்கு போ. ஒரே மறு வார்த்தை பேசல. எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருஷம். ஆச்சரியமா இருக்கும். 40 வருஷம் ஒரே ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தை விட்டு என்ன செய்வே இல்லாம அசைய கூட இல்லை, அசைய கூட இல்லை. கூடாரம் 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 இல்லையா? யோசுவை பத்தி யாத்திரகம் 32 ஒரு வசனம் உண்டு. யோசுவாவை பற்றி யாத்திரகம் 32ல ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம்? அந்த வாலிபனாகி அந்த வாலிபன் நூனின் குமாரனாகிய யோசுவா பணிவிடைக்காரன் வாலிபன். என்னங்க ஒரு வாலிபன் இல்லையா? யாரு அந்த வாலிபன்? எங்க இருக்கிறான் அந்த வாலிபன்? எங்க இருக்கிறான்? ஒரு வாலிபன் கூடாரத்தில் இருக்கிறான் இல்லையா? ஒரு வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிறான் இல்லையா? நம்ம வாலிபர்லாம் அவனும் விசுவாசி தான், நம்மளும் விசுவாசிங்க தானே. ஒரு வாலிபன் எங்கிறதான் கூடாரத்துல இல்லையா? யாக்கோபு வாலிபன் இல்லையா? யோசுவா என்ற வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்துல. நம்ம வாலிபர்லாம் அது வீட்டுக்கு வந்தா தான் தெரியுது எங்க போனான்னு. அவன் எங்க போன யாருக்கும் அது கடவுளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன் அவனுக்கே தெரிய மாட்டேன். அவன் எங்க இருக்கிறான் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அவன் எங்க இருக்கிறான், அவன் எங்க போறான், அவன் என்ன வரான், யாருக்கு அவனுக்கே தெரியல. அப்புறம் மற்றவர்களுக்கு தெரியறது. அந்த பிள்ளைக்கு நம்ம வித்தியாசம் பார்த்தீங்களா? அவனும் பிள்ளைதான், நம்மளதும் பிள்ளைதான். அவனும் விசுவாசி தான், நம்மளதும் விசுவாசி தான். நம்ம பிள்ளை எங்க இருக்குது? நம்ம பிள்ளை எங்க இருக்கு? யாக்கோபு சொல்றான், யாக்கோபு உனக்கு ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? அசைய கூடாது. அடுத்தவன் எங்க வேணாலும் போட்டோம், யார் எங்க வேணாலும் போட்டோம். ஆனா உனக்கு ஒரு கூடாரம் இருக்கு, உனக்கு ஒரு கூடாரம் இருக்கு. இந்த கூடாரத்துக்கு மத்தியில தான் நீ என்ன செய்யணும்? நீ எங்க சுத்தினாலும் சரி இந்த கூடாரத்துக்கு உள்ளதான் நீ இருக்கணும். உனக்கு விருப்பம், பல ஆசைகள் வரலாம், பல விருப்பங்கள் வரலாம். பட் உனக்கு ஒரு கூடாரம் இருக்கு, அந்த கூடாரத்தோடு தான் இருக்கணும். இது யாருடைய அறிவுடைய? அம்மாவுடைய அறிவு இல்லையா? இப்ப அப்பா ஒரு அறிவுரை. அப்பா எங்க சொல்றாரு? சீரியாவுக்கு போனார் இல்லையா? ஒரு இடம் சீரியாவுக்கு போயிட்டு மாமியார் விட நல்ல இடம் வந்தா பரவாயில்ல இல்லையா? இல்லையா? மாமனார் வீடு எப்படிப்பட்ட வீடு இல்ல? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அப்பா சொன்னாரு அங்க போன்னு. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31 38ல இருந்து வாசிக்க பார்க்கலாம். 38ல இருந்து வாசிக்க பார்க்கலாம். இந்த 20 வருஷமா இருந்தேன் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனது, இரவு களவு போனது. என் கையில கேட்டு வாங்கினி. பகலில் வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. இவ்விதமா என்ன செஞ்ச? இப்ப அப்பா அனுப்புற இடம், நான் குறிச்ச இடம் நல்ல இடமா இருந்தா பரவாயில்ல இல்லையா? காலையில 7 மணி எழுப்பி, மருமகனே இந்த ஒரு டீ அருமை, என்ன பண்ணு டீ குடி. எப்போ? காலையில 7 மணிக்கு இல்லையா? 8 மணிக்கு அழகா சுட சுட இட்லி இல்லையா? அது எங்க பண்ணி ஞாபகப்படுத்துறீங்க சரியா? சுட சுட இட்லி, சட்னி, சாம்பார், வடை அப்படி வந்து நிக்குது. யாருக்கு? மருமகனுக்கு இல்லையா? 11:30 மணி ஆச்சு, பஜ்ஜி போண்டா அப்படி நிக்குது இல்லையா? 1 மணி ஆச்சு, அப்படியே ஆவி பொங்க பிரியாணி வந்து நிக்குது இல்லையா? 4 மணி ஆச்சு, திருப்பி பஜ்ஜி போண்டா வந்து நிக்குது இல்லையா? நைட் 8 மணி ஆச்சு, அழகா அப்படியே சுட சுட என்ன வருது? நான் சொல்லுங்களேன் சொல்றதுக்கு இல்லையா? அப்படிப்பட்ட வீட்டுல யாக்கோபு அனுப்பியிருந்தா, அப்பா கர்த்தர் அருமையான வீட்டுல வச்சிருக்கிறான், எங்க அப்பா அருமையான வீட்டுல வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நைட்டையும் சாப்பிடலையா, காலையிலையும் சாப்பிடலையா, தூங்கவும் காலையிலையும் தூங்கலையா, மத்தியானமும் தூங்கலையா, நைட்டு தூங்கலையா. எப்படிப்பட்ட இடம்? ஒரு கடுமையான இடத்துக்கு தான் யார் அனுப்பியிருக்கிறார்னா அப்பா அனுப்பியிருக்கிறார் இல்லையா? அம்மா தான் கொடுமைக்காரின்னு நினைச்சான் யாக்கோபு இல்லையா? அம்மா தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்மள என்ன பண்றா? சித்திரவாத பண்றாள. சித்திரவாத. இந்த மே மாசம் ஃபுல்லா பிள்ளைகளை வச்சு நீங்க பட்ட பாடு கர்த்தருக்கு வெளிச்சம் இல்லையா? இந்த மே மாசம் ஃபுல்லா உங்க பிள்ளைகளை வீட்டுல வச்சு நீங்க பட்ட பாடு கர்த்தர் விசேஷ கிருபை அந்த மாசம் முழுசும் உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா? அவனை அடக்கிறதால படாத பாடு இல்லையா? அவன் கேட்கறான், இந்த எங்க இந்த எவெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறது
இல்லையா? இந்த வீட்டில் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஆக மொத்தம் டிவி இல்லை, ஒரு சினிமாவும் இல்லை, இல்லாத வீட்டுக்கு சொல்கிறேன் சரியா? சினிமாவும் இல்லை, சீரியல் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா? செல்ஃபோனும் கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு சைக்கிளும் கொடுக்க மாட்டேங்கிற, எங்கே இரு, வீட்டில் உட்காரு, வீட்டில் உட்காரு, வீட்டில் உட்காரு. பிள்ளை எப்படி பாப்பா நம்மளை? நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேட்கறான் இல்லையா? நீ எல்லாம் ஒரு தாயா, சும்மா எங்க வச்சிருக்கிற, வீட்டிலே இரு, வீட்டிலே இரு, வீட்டிலே நான் பொட்டப்பள்ளியா அப்படின்னு வர கேட்கறான். கேட்கறாங்களா? கேட்கறாங்க இல்லையா? அப்ப நான் சொல்றேன், சாதாரண 3 வாழை வண்டுக்கு நண்டுக்கே இவ்வளவு ஆத்திரங்குது. 40 வயசு ஆம்பளை வீட்டுக்குள்ள உட்கார முடியுமா? அவன் நினைச்சிருப்பான், இவ பெத்தாளா கக்கனால தெரியல, என்னை இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறாள் அப்படின்னு நினைச்சிட்டான் இல்லையா? அது நினைச்சது எவ்வளவு பெரிய ஆசை பின்னாடி அவனுக்கு தெரியுது, இப்ப தெரியாது. நான் 2வது பார்க்கறேன், அம்மா தான் மோசம் நினைச்சேன், எங்க அப்பா அதுக்கு மேலக்கிறான். எங்க அப்பா நல்ல வீட்டுக்கு அனுப்புனா இல்லையா? காலைல திருடு போனாலும் கேட்கறான், நைட்ல திருடு போனாலும் கேட்கறான், குள்ளரி பிடிச்சாலும் கேட்கறான், செத்தாலும் கேட்கறான், செனாலே ஆடு செனாவனா இவன் கேட்க. ஏன்டா சென்ன கேட்ட என்ன சொல்ல? ஆடு செனாகனா ஏண்டாகனா இவன் என்ன சொல்றது? ஆடு செனாகனா இவனை தான் கேட்கறான் இல்லையா? என்ன பண்ணாலும் நைட்டு தூங்கினா ஏன்டா தூங்குறான்னு கேட்கறான், பகல்ல தூங்கினா. ஆண்டவரே, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட மாமனாரும் இப்படிப்பட்ட மாமியாரும் கிடைத்தா அருமையா இருக்கும் என்பதனுடைய ஆசை. இப்படிப்பட்ட மாமியாரு, இப்படிப்பட்ட மாமனாரும் இப்படிப்பட்ட மாமியாரும் கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். யாரோ சொல்றாங்க மோசமா இருக்கும் இல்லையா? இல்ல இல்ல, சூப்பரா இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். மாமனார் எப்படிப்பட்ட மாமனாரு? நைட்ல தூங்கினா என்னடா தூக்கன்னு கேட்கறான் இல்லையா? அதான் சொல்றாரு, இரவில் குளிரும் பகலில் வெயிலும் எண்ணெய் பச்சித்தது தூக்க என் கண்களுக்கு. அப்ப பகல்லையும் தூங்கலாம், நைட்லையும் தூங்கலாம் இல்லையா? தூங்கணும் என்ன செய்யறான்? ஒரு குடம் தண்ணி ஊத்துறான் இல்லையா? நைட்ல என்னடா தூக்கன்றான், பகலை என்னடா தூக்கன்றான். எங்க போ, ஆடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போன்றான். அங்க ஒருத்தி சொன்னா வீட்டிலே இரு, வீட்டிலே இரு, வீட்டிலே இரு இல்லையா? இங்க ஒருத்தன் சொல்றான் ஆடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போ. அவன் போற நோக்கப்படம் என்ன? ஆடு 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 இல்லையா? எப்படி இருக்கு யாக்கோப்புக்கு? சரி, மூணாவது ஆண்டவர் சொல்றாரு. இப்போ எங்க சொல்றாரு? ஆண்டவர் சொல்றார் எங்க சொல்றாரு? 31ஆம் அதிகாரத்துல நீ எழுந்து உன் பிதாக்கள் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 31:3. ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களின் தேசத்துக்கு உன் இனத்தார் இடத்துக்கும் நீ திரும்பி போனிட்டார் இல்லையா? போதும். எங்க போ? உன் பிதாக்கள் தேசத்துக்கு போலியா? பிதாக்கள் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? எப்படா இவன் வருவான்னு ஒருத்தர் காத்து நிற்கிறான் இல்லையா? உயிரை வாங்குற தேசம் இல்லையா? இந்த ஆண்டவரானா நல்ல இடத்துக்கு போக சொல்லுவார்னு பார்த்தா இவர் எங்க போக சொல்றாரு? அவங்களானா பரவாயில்ல, அம்மா வீட்டிலே இருந்தார், அப்பாவாவது பரவாயில்ல, ஆடு மேய்ச்சினார். ஆனா ஆண்டவர் இருக்கிறார் பாரு, இவர் எங்க அனுப்புறாரு? உயிரையே எடுக்க அனுப்புறார் இல்லையா? எவன் என்ன வெட்ட தேடுறானோ அங்கதான் என்ன சொல்றாரு? அங்க போ, 3 போ. ஒன்னு எங்க போ? கூடாரத்துக்கு போ. மற்றொரு போய் எங்க போ? சீரியா வீட்டுக்கு போ இல்லையா? மற்றொரு போய் எங்க போ? உயிரை கொடுக்க போ. என்ன கொடுக்க போ? உயிரை கொடுக்க போ இல்லையா? அங்க வந்து எப்படி வச்சிருக்கிறான்? தினமும் கத்தி தேட்டுறான், தினமும் அவங்க அப்பனையும் பார்க்கறான், கத்தியும் திட்டுறான், ஈசாக்கையும் பார்க்கறான், கத்தியும் திட்டுறான். மூச்சு இழுக்குது, என்ன பண்ணிடுவோம்? இப்ப யாசா என்ன செய்யறான்? ஈசாக்க பார்க்கிறார். எப்படி பார்க்கறான்? சரி இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? நிறைய பேருக்கு புரியல. சரி தோத்துரும் இல்லையா? ஈசாக்க பார்க்கறான், மூச்சு வாங்குது. என்ன பண்ணிடுவாரு? சாயங்காலம் எல்லாம் போயிடுவாரு. நாளைக்கு வருமா இல்ல தீட்டு, ஒரு தீட்டு இல்லையா? காலையில் பார்க்குறான், ஐயோ கிளண்டு போலையே. அப்போ பார்க்குறான், இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்குது, இன்னைக்கு போயிடும், இன்னைக்கு ஒரு தீட்டு இல்லையா? காலையில் ஒரு தீட்டு, சாயங்காலம் ஒரு தீட்டு, எதை தீட்டினே இருக்கிறான், கத்தியை தீட்டினே இருக்கிறான். ஏன்? இந்த யாக்கோபு வருவான் இல்ல, வந்த ஒரே போடுதான். வந்தா காலையிலும் கத்தியை திட்டுறான், சாயங்காலமும் கத்தி திட்டுறான், காலையிலும் கத்தி திட்டுறான், சாயங்காலம் கத்திட்டான். எத்தனை வருஷமா? 20 வருஷமா கத்தி திட்டின்னு இருக்கிறான் இல்லையா? ஏன்னா எங்கள் அப்பா 100 வயசுல சொல்லிட்டாரு, நான் செத்து போயிருவேன், எனக்கு சீக்கிரம் என்ன பண்ணுங்க, நல்ல சாப்பாடை கொண்டான்னு சொல்லிட்டாரு. எப்போ 100 வயசுலயே ஈசாக்கு சொல்லிட்டாரு. ஏசா கூட சொல்லிட்டாரு, தம்பி ஏதோ நான் உயிர் வாழ்ற மாதிரி தெரியல, நான் சாகிற மாதிரியே எனக்கு ஞாபகம் வருது, அதனால என்ன பண்ணு, காட்டுக்கு போய் நல்ல சாப்பாடு கொண்டு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப ஏசாக்கு என்ன புரிஞ்சு போச்சு? ஏன் அப்பா ஒரு தீர்க்க தரிச்சு இல்ல, ஆனா அப்பா கரெக்டா தான், அப்பா கரெக்டா தான்
சொல்லுவார் இல்லையா? அப்ப அப்பா என்ன போயிடுவாரு, இன்னைக்கு போயிடுவாரு, நாளைக்கு போயிடுவாரு. எத்தனை வருஷமா திட்டுறான் கத்திய? 20 வருஷமா திட்டி நிற்கிறான். கத்தி எப்படி இருக்கும்? அப்படி திட்டி திட்டி பார்க்குறான். இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு போயிடும், இன்னைக்கு போயிடும். அங்கே பார்க்குறான், ஆண்டவரே எங்கள் அப்பனாவது பரவாயில்ல, எங்கள் அம்மாவது பரவாயில்ல, நீங்கள் அதை விட மோசமாக்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது தான் தெரியுது, இல்லை இல்லை, எனக்கு பிடிச்ச இடத்தை விட கர்த்தர் குறிச்ச இடம் என்னை அழிக்கிறதுக்கு இல்லை, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே என்று சொல்லி அந்த அம்மா சொன்னால கூடாரத்துக்குள்ளே இரு இல்லையா? கூடாரத்துக்குள்ளே இரு. என்ன காரணம்? உன் நீண்ட நாள் ஆசைய இந்த கூடாரம் தான் நிறைவேற்றி கொடுக்கும். யாக்கோபு, உனக்கு நீண்ட நாள் ஆசை. என்ன ஆசை? என் வயிற்றுக்கு வந்து உனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும், எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும், எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும் இல்லையா? எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும், எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும். எத்தனை வருஷம் ஆசை? இன்னும் சொல்ல போனா 40 வருஷம் ஆசை. என் வயிற்றுக்கு மதியம் உனக்கு ஒரு ஆசை இல்லையா? உன் சண்டையை கிட்ட தான் ஆண்டவர் கிட்ட கேட்க போனேன். ஐயோ என் வயிற்று இப்படி ஒரு பிரச்சனை வருது, என்னன்னு கேட்க போனேன். அப்ப புரியுது, 40 வருஷம் ஆசையை உனக்கு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமானால் பிடிச்ச இடத்துல இருக்காத, குறிச்ச இடத்துல இரு. 40 வருட ஆசை ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, 40 வருஷம். காலையில ஆசை, சாயங்காலம் ஆசை, மத்தியான ஆசை, ஏசாவை பார்க்கும் போதெல்லாம் ஆசை. ஐயோ இந்த சேஷ்டபுத்திரம் எனக்கு தானே வரணும், இந்த சேஷ்டபுத்திரம் எனக்கு தானே வரணும், இந்த சேஷ்டபுத்திரம் எனக்கு தானே வரணும், இந்த சேஷ்டபுத்திரம் எனக்கு தானே, எனக்கு தானே, எனக்கு தானே. ஒரு நிமிஷம் போயிடுச்சு, பிந்தி போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் தனியாத ஆசையை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானா பிடிச்ச இடத்துல இல்ல, குறிச்ச இடத்துல இரு. ஆமென், ஆமென். இந்த 40 வருஷமா கஷ்டப்பட்டோ, வருத்தப்பட்டோ, விருப்பத்தோடையோ, வருத்தத்தோடையோ எங்க இருந்துட்டா? இந்த கூடாரத்துல இருக்கும்போது தான் ஒரு நாள் ஏச களைச்சு வந்தான் இல்லையா? இப்ப கொஞ்சம் நல்லா பழகிக்கோங்க. ஏன் கதை கூடாரத்துல இருக்குன்னு சொல்றாரு? ஏன் கூடாரத்திலேயே? உன்னை வருத்தப்படுத்துவதற்காக இல்லை. ஒருவேளை இந்த ஏசவை களைச்சி வரும்போது இந்த யாக்கோப்பு ஒருவேளை அண்ணன் நேத்து மான பார்க்கறேன்னு சொன்னானே, அங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தான்னா இவன் வாழ்நாள்ல அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அடையாமலே போயிட்டுப்பான். அப்படி என்ன அர்த்தம்? உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தர் தீர்க்கமா சொல்றா, குறிச்ச இடத்துல இல்ல, நீ பிடிச்ச இடத்துக்கு போன, அது நிமித்தமா உனக்கு என்னைக்கோ நிறைவேற ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. இனிமே நிறைவேறுமான்னு தெரியாது. ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் யாக்கோபு என்ன இருக்கும்? ஏசா களைச்சு வரான் இல்லையா? இப்ப களைச்சு வரும்போது யாக்கோபு அங்க இல்லாம, அந்த கூடாரத்துல இல்லாம, ஒருவேளை அப்படி வெளியில போயிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அவன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறாமலே போயிருக்கும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சா? உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சா? நிறைவேறான என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு கதை உன்னோட தீர்க்கமா சொல்றா, உன்னோட கதை தீர்க்கமா சொல்றா. குறிச்ச இடத்தை விட்டுட்ட, பிடிச்ச இடத்தை பிடிச்சுக்கிட்ட. குறிச்ச இடத்தை விட்டுட்ட, பிடிச்ச இடத்தை பிடிச்சுக்கிட்ட. இதனுடைய தாக்கம் உன் 40 வருஷ ஆசை இதுவரைக்கும் நிறைவேறாம இருக்கு. இதுக்கு மேலேயாவது நிறைவேறணும்னு சொன்னா இந்த மாசம் நமக்கு வாக்கு பண்றா. என்ன வாக்கு பண்றா? உன் செயல் என் பார்வையில அருமையா இருந்தா உன்னை கனப்படுத்துவேன். அந்த கணத்தின் முதல் ஆசீர்வாதம் என்ன? உன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கணம் பெற்றேன் இல்லையா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கணம் பெற்ற இல்லையா? அந்த கணத்தின் ஒரு அடையாளம் என்ன? நீண்ட நாள் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமே, ஆமே. புரியுது நான் சொல்றது? உன் நீண்ட நாள் நிறைவேறிச்சா? உங்க ஆசை நிறைவேறிச்சா? உங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சா? எனக்கு பதில் சொல்ல வேணாம், நீங்க பார்த்துக்கோங்க. யாக்கோபை போல 40 வருஷம் ஆசை இல்லையா? 40 வருஷம் ஆசை. உனக்கு என்ன ஆசை? யாருக்கு கதை தீர்க்கமா சொல்றான்? 40 எண்ணி வச்ச பாரு. இதே யாக்கோபை போல நீயும் 40 வருஷமா ஆசைப்படன்னு யாரையா சொல்றாரு ஆண்டவர்? பட் யாரும் எனக்கு தெரியல. யாரையும் ஆண்டவர் சொல்றார், இந்த யாக்கோபை போல உனக்கும் 40 வருஷமா நீ கணக்கு பண்ணிப்பா. உன்னுடைய ஆசைய நீ கணக்கெடுத்துப்பா. 40 வருஷம் வரும்.
நீ ஆசைப்பட்ட நாட்கள் இதுவரைக்கும் நீ கணக்கெடுத்து பார்த்தா யாருக்கும் ஆண்டவர் சொல்றா 40 வருஷம் வரும். இந்த 40 வருஷமா உன் ஆசை என்ன செய்யல, நிறைவேறல. ஏன் தெரியுமா? பிடிச்ச இடத்துல நின்னுக்கிட்ட, குறிச்ச இடத்த விட்டுட்ட. பிடிச்ச இடத்த நின்னுக்கிட்ட, குறிச்ச இடத்த. இப்ப யாக்கோபுக்கு ஆசை என்ன? எங்கேயோ போகணும் இல்லையா? ஆனா அம்மா சொன்னா, டேய் நீ போற எங்கேயாவது நீ போயிடுவ. நீ போற நேரத்தில் யார் வந்துருவான்? ஏசா வந்துருவான். அன்னைக்கு என்ன தெரியாது, இன்னைக்கு ஆசை நிறைவேறாம போயிடும்பா. உன் ஆசை நிறைவேறினா என்னை நீ வருத்தப்படுத்துற மாதிரி நினைச்சா கூட சரி, என்னை வருத்தப்படுத்துற மாதிரி நினைச்சேனா கூட சரி, ஒண்ணு செய், நீ கூடாரத்தில் தான் இருக்கணும். கூடாரத்தில் தான். இந்த கூடாரத்திலே இருக்க அடைச்சி வச்சது அவனை வருத்தப்படுத்த இல்லை, அவன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே. ஆமே. அப்ப ஏன் உனக்கு கூடாரத்தில் பிடிச்சு வைக்கிறாரு? ஏன் சபைக்குள்ளே இரு, சபைக்குள்ளே இரு, சபையோட வெளியே போகாத, சபையோட விலகி போகாத, சபையோட பின்வாங்கி போகாத, சபையோட வெளியே போகாத, சபை இருக்கிற இடத்துல இரு. ஏன் சொல்றாரு? உன் ஆசையை கத்த நிறைவேற்ற வேண்டுமானால் பிடிச்ச இடத்தை விட்டுடு, குறிச்ச இடத்துல இரு. பிடிச்ச இடத்தை விட்டுடு, குறிச்ச இடத்துல இரு. உன் நீண்ட நாள் ஆசையை கத்த நிறைவேற்றுவார். நம்பர் 2, அப்ப எங்க போய் சொன்னாரு? கொடுமையான இடத்துக்கு அனுப்பினார் இல்லையா? நல்ல இடமா அது? அதை போல கொடுமை. யாக்கோபு ஒவ்வொரு நிமிஷம் என்ன நினைச்சிருப்பான்? யாக்கோபு ஒவ்வொரு நிமிஷமும் ஈசாக்கு என்ன நினைச்சிருப்பான்? இந்த கண்ணு தெரியாத கிழமை அனுப்பினான் பாரு, இந்த கண்ணித கிழமை அனுப்பினான் பாரு, என்னை எங்க அனுப்பினான் பாரு, என்னை எங்க வந்து மாட்ட வச்சான் பாரு, என்னை எங்க வந்து சிக்க வச்சான் பாரு, அப்படி நினைச்சிருப்பான் இல்லையா? ஆனா ஒண்ணு புரியுது, 7 வருஷத்துல இருக்கிறவனை விட உன் பொருளாதாரத்தை மல்டிப்ளை ஆக்கணும்னா நான் குறிக்கிற இடத்துல இருந்தாதான் உன் பொருளாதாரம் மல்டிப்ளை ஆகும். உன் பொருளாதாரம் பெருக வேண்டுமானால், உன் பொருளாதாரம் உடைய பொருளாதாரம் குறித்த நாட்களுக்குள்ளாக, இது சொல்லப்போனா சொற்ப நாட்களிலே உடைய பொருளாதாரங்கள் பெருக வேண்டுமானால், சொற்ப நாட்கள்ல எத்தனை வருஷம்? வெறும் 6 வருஷம் இல்லையா? வெறும் 6 வருஷம். 6 வருஷமா? உனக்கு கணக்கு புரியலையா? யாக்கோப தேவன் ஆசீர்வதித்த எத்தனை வருஷத்துல? யாக்கோபு சொல்றான், உன் 2 மக்கமா இருக்காக 7 வருஷம் இல்லையா? எத்தனை வருஷம் போயிடுச்சு? 14 வருஷம். அவன் சொல்றான், இந்த 20 வருஷம் இடத்துல பாடுபட்டான்றான் இல்லையா? 20ல 16 போயிட்டா எவ்வளவு? 14 போயிட்டா எவ்வளவு? 6 வருஷம் இல்லையா? இந்த 6 வருஷத்துல 32:1 சொல்லுது, எதிரிகள் 31:1-2 சொல்லுது, மற்றவள் கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய பொருளாதார வளர்ச்சி. 31:2 ரொம்ப முழிக்கிறீங்களே. எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான். இந்த 2 பரிவாரம் எப்படி வந்துச்சு? 32:1-2 32:1-2 32:1-2 பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார். அந்த இடத்துக்கு என்ன பேரு? மக்னாயீம். மகனார்தான் 2 பரிவாரம். ஒரு பரிவாரம் அல்ல, 2 பரிவாரம். நீ 2 பரிவாரத்தை சொந்தக்காரனா மாறணுமா? நீ 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாறணுமா? 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரியா மாறணுமா? பிடிச்ச இடத்துல நிக்காத, குறிச்ச இடத்துக்கு வந்துடு. பிடிச்ச இடத்துல நிக்காத, குறிச்ச இடத்துக்கு வந்துடு. 2 பரிவாரத்தோட சொந்தக்காரியா மாத்த விரும்புறார். ஆமே ஆமே. நான் சொன்னது புரியல உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நான் சொன்னது உங்களுக்கு புரியல. பிடிச்ச இடத்துல இருப்பானா? பிடிச்ச தந்து நான் இருக்கும். ஏதோ 2 ஆடு, 2 மாடு, 2 சண்டை, அண்ணனோட சண்டை, அப்பனோட சண்டை, அம்மாவோட சண்டை, இப்படியே சண்டை போட்டு 2 ஆடை வச்சு குண்டு செட்டில் குதிரை ஓட்டிருக்கலாம் இல்லையா? அப்புறம் ஆண்டவர் பார்த்தா, ஐசாக்கு பார்த்தா, டேய் நீ குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறவன் இல்லை, நீ 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாற வேண்டியவன். நீ 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாற வேண்டியவன். நீ சாதாரண வாழ வேண்டியவன் அல்ல. நீ 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாற வேண்டியவன். நீ 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாற வேண்டிய. அதனால ஒண்ணு செய்யறேன். உனக்கு பிடிச்ச இடத்தை விடு, குறிச்ச இடத்துக்கு கடந்து போ. குறிச்ச இடத்துக்கு கடந்து போ. உனக்கு பிடிச்ச இடத்துல நிக்காத தம்பி, உனக்கு பிடிச்ச இடத்துல நிக்காத, குறிச்ச இடத்துல கடந்து போ. நீ 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரியா மாற வேண்டியவன். 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரன் மாற வேண்டியவர்கள். ஆமே. அப்பா கடினமான இடத்துக்கு அனுப்புறது எதுக்கு ஐயா?
பையனை வேதனைப்படுத்துறது இல்லை, அவன் 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாத்துறதுக்கு, 2 பரிவாரங்களுக்கு செஜமானாய் மாற்றுவதற்கு அவன் இலவசமாக கொடுத்த கூட 200 ஆடு இலவசமாக கொடுத்த கூட அவ்வளவு பெரிய பரிவாரத்துக்கு அவன் சொந்தக்காரனா மாற வேண்டுமானால் அவன் பிடிச்ச இடத்துல இருக்கக்கூடாது, அவன் குறிச்ச இடத்துல இருக்க வேண்டும். ஆமென். நம்பர் 3 அடுத்து அவன் எங்க வரணும்? எங்க வரணும்? உன் பிதாக்கள் இடத்துக்கு வரணும் இல்லையா? அவன் எங்க வரணும்? குறிச்ச இடம் எங்க? அவனுடைய பிதாக்களுடைய இடம் இல்லையா? அவனுடைய பிதாக்கள் இடம் இல்லையா? 35 அதிகாரம் 35 ஆண்டவரே ஸ்தோத்திரம். 35 அதிகாரம் ஆதியாகமம் 35 அதிகாரம் 26 அடுத்த வசனம். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊரானாகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு வந்தான். தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னோ. இந்த எபிரோன் ஊர் எது? இந்த எபிரோன் ஊர் எது? இதுதான் தாவீது சொன்னார், நான் எங்க போய் குடியிருக்கணும்? எபிரோனுக்கு போ. எங்க போ? எபிரோனுக்கு போ. நீ எங்க போ? எபிரோனுக்கு போ. நீ ராஜபாதை இருக்கணுமா? நீ ராஜ வாழ்க்கை வாழணுமா? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 முடிக்கிறேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-2. இந்த எபிரோன் என்ன எபிரோன் வாசிக்கலாம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி யூதாவின் பட்டணங்களில் இருக்கலாமா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று கேட்டான். அவர் எபிரோனுக்கு போய் என்றார். தாவீது யூதா மனுஷர் வந்து நம்மளை அபிஷேகம் பண்றார். 10 வாசி. அன்றியும் மனுஷரையும் கூட்டிக் கொண்டு தாவீது கீலேயாத் தேசத்திலே அனுப்பி நீங்கள் யூதா மனுஷர் வந்து தாவீது அபிஷேகம் பண்றது வாசி. யூதாவின் மனுஷர் வந்து 3ஆம் வசனம். அங்கே தாவீதை யூதாவின் வம்சத்தின் ராஜாவாக கத்த கேட்கிறார். யாக்கோபே, உன்னை எங்க அனுப்புறேன் தெரியுமா? உன்னை எபிரோனுக்கு அனுப்புறேன். உன்னை எங்க அனுப்புறேன்? எபிரோனுக்கு அனுப்புறேன். எதுக்கு தெரியுமா? நீ ராஜ வாழ்க்கையை வாழணும். நீ ராஜ வாழ்க்கையை வாழணும். நீ சாதாரணமா வாழக்கூடாது. நீ வாழக்கூடாது. ஒரு ராஜ வாழ்க்கை நீ வாழணும். ஒரு ராஜா மாதிரி நீ வாழணும். ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும். அந்த ராஜ வாழ்க்கை நீ வாழணும்னா பிடிச்ச இடத்தை விட்டுட்டு உனக்கு குறிச்ச இடத்துக்கு போ. ஆமே. ஒரு இடம் கொண்டு வந்துச்சு, அவன் ஆசையை நிறைவேற்றுச்சு இல்லையா? ஒரு ஆசை வந்து ஒரு இடம் என்ன கொண்டு வந்துச்சு? 2 பரிவர்த்தனை சொந்தக்காரனா மாத்துச்சு இல்லையா? ஒரு இடம் என்ன கொண்டு வந்துச்சு? அவனை ராஜ வாழ்க்கை வாழ வச்சுச்சு. அப்ப கர்த்தர் குறிச்ச இடம் என்ன கொண்டு வரும்? உன் ஆசையை நிறைவேற்றும். உன் ஆசையை நிறைவேற்றும். உன்னை 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரராய் மாற்றும். உன்னை என்ன பண்ணும்? உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கும். இந்த 3 ஆசையை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் சொல்றா. அம்மா சொன்னாங்க, அப்பா சொல்றா. அப்ப எதுக்கு சொல்றாங்க? உன்னை வேதனைப்படுத்த இல்லை. அன்னைக்கு உனக்கு தெரியாம இருக்கலாம். என்ன இரு? அம்மா சொன்னா கூடாரத்திலே இரு, நம்ம சபையிலே இரு. சபையை விட்டு வெளியே போகாத. உன்னை பிடிச்சு வைக்க இல்லை, உன்னை அடைச்சு வைக்க இல்லை. உன் ஆசைகளை கத்த நிறைவேற்ற வேண்டுமானா ஒரு நாள் வரும். 18 வருஷம் அந்த அம்மா சபையில் இருந்தாங்க இல்லையா? 18 வருஷமா சபையில் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அம்மா ஏன் போயிருந்தானா? இப்படி சொல்றேனே, அங்க டெலிவரன்ஸ் நடக்குது, அங்க பேய் ஓட்டுறாங்க, அங்க ஒரு கூட்டம் நடக்குது, அங்க பேய் ஓட்டுறாங்கன்னு இந்த அம்மா போய் என்ன இருக்கும்? சாகர வரைக்கும் நிமிர முடியாம போயிட்டுப்பா. அவர் தெரிஞ்சு போச்சு. இல்ல, ஒரு நாள் கத்தனை சந்திப்பா. கத்த சந்திப்பா. என் தலையை கத்த நிமிர பண்ணுவா. என் தேவன் ஒரு நாள் சந்திப்பா. நான் பிடிச்ச இடத்துல இல்ல, நான் குறிச்ச இடத்துல இருக்கிறேன். ஒரு நாள் கத்தனை சந்திப்பா. ஒரு நாள் தேவன் என்னை சந்திப்பா. என் தலையை நிமிர பண்ணுவா. ரக்கமான சபதட அல்பா ரக்கமான கவ. உன் தலையை நிமிர பண்ணவர் வந்திருக்கிறார். இது வரைக்கும் கூனி குறுக்கி போயிட்டேன். கத்த சொல்றான், இது வரைக்கும் நீ கூனி குறுக்கி போயிட்ட. உன் தலையை நிமிர பண்ணுவேன். இந்த மாதத்துல நான் சொல்றத மாட்டு கேட்டு இருப்பாயேனா உன் தலையை நிமிர பண்ணுவேன்.
ரக்கமான ஷாத்தடா அல்மா ரக்கமான கபா உன் ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் வந்திருக்கா. உன் ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் வந்திருக்கா. உன்னை 2 மடங்கு சொந்தக்காரிய மாத்திரவர் வந்திருக்கா. உன்னை 2 மடங்கு பரிவாரத்துக்கு ரக்கமான சபா தடா அல்மா ரக்கமான கபா தடா நீமன் கரமான சேக்கத்தோ ரக்கமான கதை தீர்க்கமா சொல்றான். நீ 2 பரிவார சொந்தக்காரிய மாறு. நீ 2 பரிவார சொந்தக்காரனா மாறு. அப்படி மாத்தக்கூடியவர் இங்கே வந்திருக்கிறா. இது வரைக்கும் கூனி குறுகி போயிட்டேன். இது வரைக்கும் தலை குனிஞ்சு போயிட்டேன். உன் தலையை நிமிர பண்ணவர் இங்கே வந்திருக்கிறா. ஹல்லேலூயா. கத்தச்சது ஒரே ஒண்ணுதான். நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றா. இது தேவனுடைய பார்வையில் அருமை. பிடிச்ச இடத்துல விட்டுட்டு குறிச்ச இடத்துல இருப்பது கர்த்தருடைய பார்வையில் அருமையான செயல். அந்த செயலை நீங்களும் நானும் செய்வோமானா இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் செய்வேன்னு சொல்லி தீர்க்கமாக சொல்றான். தீர்க்கமாக வாக்கு பண்ணியிருக்கான். முழங்கால் படிடலாமா? நேர மனதை முடிக்கிறேன். முழங்கால் படிடலாமா? தகப்பனேம நன்றியோட துதிக்கிறோம். அப்படியே தேவ சமூகத்தை பாரு. கர்த்தருடைய சமூகத்தை முறிச்சு பார். பிடிச்ச இடத்துல நிற்கிறியா? குறிச்ச இடத்துல இருக்கிறியா? கூடாரத்தில் சொல்கிறா. ராகிய ரெபெக்கா சொன்னா, தம்பி யாக்கோபு, நீ எங்கேயும் போகக்கூடாது. இந்த கூடாரத்திலே இருக்கணும். இந்த கூடாரம் தான் உனக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு சொல்றான், ஐயோ 40 வருஷமா இந்த கூடாரத்திலே நிற்கிறேன். இந்த கூடாரத்திலே இருக்கிறேன். எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? அப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்க அதே நேரத்தில் அல்மா ரக்க சேத்தோட கதை யாருக்க சொல்றா, இப்படி கவலைப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா, நான் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டவனா மாற முடியாதா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் வந்திருக்கா. உன் நீண்ட நாள் ஆசை குறிப்பா சொன்னா, சிலருக்கு யார சொல்லா, உனக்கு 40 வருஷம் ஒரு ஆசை இருக்கு. உன் இருதயத்துக்குள்ள 40 வருஷமா ஒரு ஆசை இருக்கு. உன் எண்ணத்துல ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன் வந்திருக்கிறார். நம்ம 2 சொல்றோம். இது வரைக்கும் பொருளாதாரத்தில் சீரழிஞ்சு போயிட்டோம், பொருளாதாரத்தில் நெளிஞ்சு போயிட்டோம், பொருளாதாரத்தில் ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம். வெறும் கோலும் கையுமா போனோம். ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். வெறும் 6 வருஷத்துல 2 மடங்கு பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாத்திட்டான். 2 மடங்கு பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா மாத்திட்டான். பிடிச்ச இடம் அல்ல குறிச்ச இடம். உன்னை 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனாய் மாத்தோம். நம்பர் 3 ரக்கமான சத்தடியா அல்மா ரக்கமான கபா உன்னை ராஜா மாதிரி வாழ வைக்கணும். நீ ஏதோ ஒரு வாழ்க்கை வாழவன் அல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன் அல்ல. உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கணும். உன்னை ராஜா மாதிரி வாழ வைக்கணும். உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். உன்னை ராஜ ரேக வாழ்க்கை வாழ வைக்கணும். அதுக்காக சொல்றேன், பிடிச்ச இடத்தை விட்டுட்டு உனக்கு ஒரு இடம் குடிக்கிறேன். உனக்கு ஒரு இடத்தை குடிக்கப்பட்டது. அந்த இடத்துல இரு. இந்த 3 ஆசீர்வாதத்தை ரக்கமான சபதட கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவீராக. 2 பரிவார சொந்தக்காரை மாற்றுவீராக. எங்களை ராஜ வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவீராக. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் காத்த ஆசீர்வாதம் அப்படியே நிறைவேற்றி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.